அப்படின்றத எப்படி அசஸ் பண்றீங்க? மற்ற அமைச்சர்களாக ஓரளவுக்கு செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. செயல்படாமல் இருக்கக்கூடியவராக முதலமைச்சர் இருக்கிறாருங்கிறது இங்கே மிகப்பெரிய. நம்ம வந்து திமுக எதை பேசுனதோ அதை விஜய் பேசணுங்கிறது அவசியம் இல்லை. திமுக பேசுறது மக்களுக்கு பிடிச்சது என்ன கேரண்டி இருக்கு? சில விஷயங்கள் கவலை அளிக்கிற மாதிரி இருக்கு, சில விஷயங்கள் வரவேற்கத்தக்க வகையில் இருக்கு. முக்கியமா ஆதவர்ஜுனா சொல்றாரு, ஊழலை ஒழிச்சிட்டோன்னு 15 நாள்ல சொல்றாரு. எவ்வளவு மடத்தனமான வாதம் அது! ஒரு கொசு கரப்பாம்பூச்சி மாதிரி ஊழல். ஒரு பார்ப்பனர் அமைச்சராக்கப்படுகிறார்னா பார்ப்பனர் அடையாளத்துக்கும் அறநிலையத்துறைக்கும் ஒரு முரண்பாடு. இந்த ரீல்ஸ் கலாச்சாரம் ஒரு பெரிய நெகட்டிவ்னு நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா அவங்க ரீல்ஸும் சோஷியல் மீடியாவால் வெற்றி பெற்ற ஒரு அரசாங்கம், ஒரு கட்சி. திடீர் என்று அவங்க ரீல்ஸை நிறுத்திடுங்க. பிஜேபி தன்னுடைய ஆட்டத்தையே ஆரம்பிக்கல. பிஜேபி ஒரு சவால் தான், பெரிய சவால். அவங்க என்னென்னலாம் பண்ண நினைச்சாங்களோ அதெல்லாம் விஜய் பண்ணிட்டான்னு சொல்லி உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணிங்கிறது புதிய தலைமுறை டிஜிட்டல் ஓபன் டாக் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் தலைமையிலான அரசு அமைந்து 1 மாதம் நிறைவாகி இருக்கிறது. அந்த சூழலில் அந்த அரசின் முன்னிருக்கும் சவால்கள் என்னென்ன, அந்த சவால்களை அவர்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பது குறித்து பேசுவதற்காக நம்மோடு விருந்தினர்கள் இணைந்திருக்கின்றனர். முதலாவதாக விருந்தினர்களை அறிமுகம் செய்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு சுமந்த், வணக்கம் சார். வணக்கம். பத்திரிகையாளர் திரு ரகு, வணக்கம். பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர், வணக்கம். முதல் கட்டமாக அந்த 1 மாத கால அரசு, இந்த அரசோட 1 மாத காலம் எப்படி இந்த திரு சுமந்த் உங்ககிட்ட இருந்து தொடங்கும்னு நினைக்கிறேன். இந்த 1 மாத காலம் அப்படிங்கிறது நிறைகளும் உண்டு, குறைகளும் உண்டு, எல்லா அரசு போல. மிக முக்கியமாக இந்த அரசை பொறுத்த வரைக்கும் 1 மாத காலம் என்பது ஒரு அதற்குள் ஒரு மதிப்பீடு கொடுப்பது நியாயம் என்று நான் கருத மாட்டேன். ஏன்னா எல்லோருமே வந்து அனுபவம், அரசியல் அனுபவம் இல்லாத. 1 மாதம்ன்றது ப்ரீமெச்சூர். பல இடங்களில் ஒரு நல்ல அதிகாரிகள் நியமனம். ஏன்னா ஒரு அரசாங்கம் இயங்குறதே வந்து 70% to 80% அதிகாரிகள்னால் தான் அது அதனோட எப்படி இயங்குதுங்கிறது நம்ம முடிவெடுக்கலாம். நல்ல அதிகாரிகளை நீங்கள் கீ போஸ்ட்டில் போட்டிங்கன்னா ஒரு 75% அரசு ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அதில் தான் வந்து பெரிய பிரச்சனை வந்து முந்தைய அரசாங்கத்திற்கு பர்டிகுலராக காவல்துறையில் அவர்கள் நியமித்த சில நியமனங்கள் பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதுக்கப்புறம் பாலியல் கடந்த முறை இதே மாதிரியான ஒரு விமர்சனம் வந்து அதிகாரிகள் தான் அரசே நடத்துறாங்க அப்படின்ற ஒரு இல்லை, அதிகாரிகள் அதுதான் உண்மை. எல்லா மாநிலங்களிலுமே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இருந்தால் அந்த அதிகாரிகளை ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வைப்பாங்க. பட் அதிகாரிகள் இப்போ ஒரு கவர்மெண்ட் மெஷினரி நடக்கிறதுக்கு வந்து 75% அதிகாரிகள் தான். பாலிசி தான் வந்து அரசியல் தலைவர்கள் ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நியமனங்கள் கவலை அளிக்கின்றன. பர்டிகுலராக நம்ம விவாதம் செய்த டிவிஎஸ்சி பொறுப்புக்கு வந்திருக்கிற காவல்துறை அதிகாரியாக இருக்கட்டும், இல்லை ஊழல் குற்றச்சாட்டுக்கள் முந்தைய அரசாங்கத்தின் காலகட்டத்தில் முக்கியமான பொறுப்புகளில் இருந்து ஊழல் குற்றச்சாட்டுகள், அதிகார துஷ்பிரயோகம் போன்றவை குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருந்த சில அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு நல்ல பதவிக்கு மாற்றப்பட்டிருந்தாலும் நல்ல பதவி அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ இது வந்து ஓரளவுக்கு கவலை அளிக்கிற விஷயம். மூன்றாவது இந்த ரீல்ஸ் கலாச்சாரம், அது வந்து நான் வந்து ஒரு பெரிய நெகட்டிவ்னு நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா அவங்க ரீல்ஸும் சோஷியல் மீடியாவால் வெற்றி பெற்ற ஒரு அரசாங்கம், ஒரு கட்சி. திடீர் என்று அவங்க ரீல்ஸை நிறுத்திடுங்க. அதனால தான் நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா அமைச்சர் எங்கே போனாலும் பின்னாடியே கேமரா போகுது. ஒரு இன்று ஆய்வு செய்தார், இன்று இதை செய்தார், அதை செய்தார்னு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. அதை வந்து நான் ஒரு பெரிய குறையாக சொல்ல மாட்டேன். அது அவங்க கற்றுப்பாங்க. ஏன்னா ஒரு தொழில் துறை ரீதியாக அந்த எல்என்டி ஒப்பந்தம் 18,500 கோடி அது வரவேற்கத்தக்கது. அஃப்கோர்ஸ் அது வந்து முழுமையாக இந்த அரசாங்கம் வந்து தான் அந்த ஃபுல் இது பண்ணாங்கன்னு இல்லை. அதுக்கு முந்தைய அரசாங்க காலகட்டத்திலேயே வந்து அதுக்கு பேச்சுவார்த்தைகள் முன் ஏற்பாடுகள் நடந்தன. பட் சில விஷயங்கள் இப்போ பரந்தூர் பற்றி என்ன டிசிஷன், அதை நிறுத்த போகிறீங்களா, ஒரு உயர்நிலை குழு வச்சு ரீஅசஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை வேலைகளை கண்டினியூ பண்ண போகிறீங்களா? ஏன்னா மக்கள் வரிப்பணம் கிட்டத்தட்ட 1700 ஏக்கர் நிலத்தை வந்து கையகப்படுத்துறதுல மக்கள் வரிப்பணம் ஏற்கனவே செலவழிச்சாச்சு. இப்போ திடீர்னு அதை தொழில் பூங்கா ஆக்குறேன்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. அந்த பகுதி மக்களே அதை ஏற்றுப்பாங்களான்னு தெரியல.
நிலத்தை கொடுத்தவங்க எதுக்காக கொடுத்தாங்க? ஏர்போர்ட்டுக்கு கொடுத்தாங்க. எஸ். நீங்க திடீர்னு தொழில் பூங்கானாக்கா அவங்க ஏற்றுக்கொள்வார்களா என்று தெரியவில்லை. ஸோ இதுக்கு எந்த பதிலும் வரவில்லை. ஸோ இது வந்து நான் ஒரு சிக்னிஃபிகண்ட் இஷ்யூவாக பார்க்குறேன். ஒன் மோர் இஷ்யூ வந்து முதலமைச்சர் கம்யூனிகேஷன் சுத்தமாக இல்லை. முதலமைச்சர் வந்து இது வரைக்கும் அந்த பதவி பிரமாணம் விழாவில் பேசினார். அதுக்கு பிறகு திருச்சியில் ஒரு வாட்டி பேசினார். அந்த நன்றி கூறும் கூட்டத்திற்கு போகும்போது ஒரு வாட்டி பேசினார். அதை தவிர we have not heard from him at all. அது வந்து ஓரளவுக்கு கவலை அளிக்கிற ஒரு ட்ரெண்டாகத்தான் இருக்கிறது. ஏன்னா ஒரு மாநில முதலமைச்சர், உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம், இப்போ DK சிவகுமார் வந்தார், பதவி பிரமாணம் செய்து ஒரு சில மணி நேரங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசுகிறார். எதுக்குன்னா திட்டங்கள் என்ன, இப்போ அரசினுடைய முதல் கட்ட அறிவிப்புகள் என்ன, அதெல்லாம் வந்து பேசுகிறார். ஸோ நிச்சயமாக ஒரு சீஃப் மினிஸ்டர் நீட்ஸ் டு பி மோர் கம்யூனிகேட்டிவ். எஸ், கம்யூனிகேட் பண்ணாமல் ஜெயிச்சிட்டார். கம்யூனிகேட்னா இந்த முதலமைச்சரும் பதவியேற்ற அன்னைக்கு பேசினார் இல்லையா, 10ஆம் தேதி பதவியேற்பு நடக்குது. அந்த ஸ்பீச் அன்னைக்கு வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாரு, நான் தேவதூதன் அல்ல, நீங்க ஒரே எல்லாமே டைம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் நீங்க தலைவிரிச்சு ஆடினீங்கன்னா நான் யாரா இருந்தாலும் பவர் சென்டர் ஒண்ணுதான், அதெல்லாம் ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயங்கள். ஆனால் இந்த திருச்சியில பேசின ஸ்பீச் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அந்த பை எலெக்ஷன் இடைத்தேர்தலுக்கு ஒரு கேம்பெயின் ஸ்பீச் மாதிரி தான் இருந்தது. அதுல வந்து ஒரு சீஃப் மினிஸ்டீரியலா அது இல்லை. அது ஒரு கட்சி தலைவர் தொண்டர்களிடையே பேசுகிற ஸ்பீச் மாதிரி தான் இருந்ததே தவிர இட் வாஸ் நாட் சீஃப் மினிஸ்டீரியல். ஸோ சில விஷயங்கள் கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது, சில விஷயங்கள் வரவேற்கத்தக்க வகையில் இருக்குது. தொடர்ந்து நம்ம பேசலாம். திரு சுனு அதிவாகர், உங்கள்கிட்ட வரலான்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு மாதம் அப்படின்றத எப்படி அசஸ் பண்ணுறீங்க? இந்த ஒரு மாதம் அப்படின்னு பார்க்குறப்ப சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கிறது. ஒன்று என்னென்னா, இந்த அரசை பொறுத்த வரைக்கும், அதாவது இப்போ இந்த ஒரு மாதத்தில் பார்க்குறப்ப முந்தைய அரசினுடைய திட்டங்கள் எதையுமே அவங்க நிறுத்தலை, அதை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க வந்து டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படிங்கிறது அவருடைய தேர்தல் பிரச்சாரத்திலேயே இருந்தது. இப்போ அவருடைய திருச்சி நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டத்திலையுமே அவர் அதை பேசுகிறாரு. ஆனால் அதற்காக வந்து முந்தைய அரசு கொண்டு வந்து எல்லா திட்டங்களையும் நிறுத்துவது அல்லது மாற்றுவது அப்படிங்கிறது இல்லை. அது வந்து ஜெயலலிதா காலகட்டத்தில் அதெல்லாம் நடந்தது. இந்த ஆட்சியில் அது நடக்கலை. ஒருவேளை வந்து இவங்க இன்னும் புதிய திட்டங்கள் அல்லது அறிவிப்புகளை நடைமுறைப்படுத்தாதனால அந்த திட்டங்களை இவங்க வந்து தொடர்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலுமே கூட அதை வந்து நிறுத்தலை, தொடர்ச்சியாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி அரசியல் நாகரிகங்கிறதுமே ஒரு போற்றத்தக்க ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. முதல்ல அவர் ஸ்டாலினை போய் பார்த்ததுலேருந்து சீமானை பார்த்தது வரைக்குமே அதுலேயும் ஒரு அரசியல் கணக்கு இருந்தது. அவர் எடப்பாடி பழனிசாமியை பார்க்கல அப்படிங்கிறது. இப்போ கலைஞருடைய பிறந்தநாளப்போ பார்த்தோம்னா, இப்போ அமைச்சர் ராஜ்மோகன் ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிறப்ப கலைஞருடைய புகைப்படம் வந்து அகற்றப்பட்டது, ஒரு சர்ச்சையானது. அது என்னை பொறுத்த வரைக்கும் அங்கேருந்து ஏதாவது அதிகாரிகளுடைய ஆர்வக்கோளராக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் ராஜ்மோகனே போய் கலைஞருடைய படத்துக்கு மரியாதை செலுத்துறாரு. இவர் விஜயே வந்து அவங்க தரப்புல இருந்து ஒரு விளக்கமும் கொடுக்கப்பட்டது, பராமரிக்கப்படாம ரொம்ப நாள் இருந்தது, அதற்காக எடுத்து வச்சிருந்தா திரும்ப சரி பண்ணல. அவர் முதலமைச்சர் விஜயே வந்து கலைஞர் பிறந்த நாளுக்கு வந்து ஒரு ட்வீட் போடுறதுங்கிற வாழ்த்து சொல்றாரு, அவருக்கு ஒரு புகழாரம் செலுத்துறாரு. ஏன்னா முன்னாள் முதலமைச்சர்கள் அப்படிங்கிறப்ப எல்லாரையுமே எல்லா கட்சிகளுமே வந்து அந்த ஒரு உரிய மரியாதைங்கிறத செலுத்துறதில்ல. இன்னும் சொன்னால் திமுக காலகட்டத்தில் கூட ஜெயலலிதாவுடைய பிறந்த நாளுக்கு வருதுன்னா யாராவது ஒரு அமைச்சர் போய் பண்ணுவாங்களே தவிர ஒரு முதலமைச்சர் வந்து அவங்கள வாழ்த்துறதோ அல்லது எடப்பாடி பழனிசாமி வந்து கலைஞர் பிறந்த நாளைக்கு போகிறதோ அதெல்லாம் பெருசாக இருந்ததில்லை. அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப இதில் வந்து பெரிய அளவில் ஒரு தனிப்பட்ட வன்மம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி இது வரைக்குமே நமக்கு தெரிகிறது. ஆனால் வந்து இதில் பிரச்சனை என்னென்னா, இந்த அரசு வந்து ஒரு மாதத்தில் வந்து பெரிய அளவில் செயல்படவில்லை. இன்னும் சொல்லப்போனால் இப்போ தான் ஓரளவுக்கு செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்களுடைய புதிய அறிவிப்புகள் எதுவுமே இல்லை. முதலாக அவருடைய முதல் கையெழுத்து போட்ட இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் அப்படிங்கிறதுமே ஒரு ஆராச கட்டம் மாதிரி ஃபண்ட் அலாகேஷனே இல்லை. எத்தனை கோடி நிதி ஒதுக்கி இருக்கிறீங்க, எத்தனை மாவட்டங்கள் நீங்கள் அதிகாரி நியமிச்சிருக்கீங்க, எத்தனை வாகனங்களை வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதில்ல. அது ஏற்கனவே முந்தைய காலகட்டத்தில் அம்மா பெட்ரோல், பிங்க் பெட்ரோல் திட்டங்களை வந்து இவங்க வந்து கண்டினியூ பண்ணாங்க. அதுக்குன்னு புதிதாக நிதி எதுவுமே கிடையாது. மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி காலத்துல இருந்து அந்த அப்படி ஒரு திட்டம் இருந்தது. அது வேற பேர்கள்ல வேற ஒரு செயல்கள் நடைமுறைப்படுத்த நடந்திருக்கிறது. அதை தாண்டி இப்ப அதுல என்ன சிக்கல்னா, இப்ப அதுதான் வந்து அவருடைய முத்திரை திட்டம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. முதல் கையெழுத்து அவர் போடுகிறார். அதனுடைய தொடக்க விழாவை அறிவித்து ரத்து பண்றாங்க. இது திருச்சியில் அவர் பேசுறப்ப அடுத்த வாரம் இனகிரேட் நடக்குதுன்னு சொல்றாரு. ஆனால் ஏன் போன வாரம் அந்த இனகிரேஷன் நடக்கல அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான பதிலுமே இல்லை. இப்போ அதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கலாக என்ன பார்க்குறேன்னா, அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே நிறைய அமைச்சர்கள் வந்து புதிதாக வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் நிறைய தடுமாற்றங்கள் இருப்பதுங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் போய் முறுக்கு பாக்கெட்டுக்கு பர்த் சர்டிஃபிகேட் கேட்டதுல இருந்து பல விஷயங்களில் தடுமாற்றங்கள் இருந்தாலுமே கூட
குறைந்தபட்சம் நான் வந்து அந்த தடுமாற்றங்களை புரிந்து கொண்டு அவங்களை அங்கீகரிக்கணும்னு தான் நினைக்கிறேன். இப்போ கீர்த்தனா வந்து பேசுறதா இல்ல, அதான் நானும் சொல்ல நினைச்சேன். இப்ப தடுமாற்றம்னு அதை புரிஞ்சுக்கிறதா இல்ல ஒரு ஆர்வமா போய் அவங்க என்ன நடக்குது கிரவுண்ட்ல போய் ஆய்வு பண்றது. இப்ப ஏன்னா எல்லாருமே நியூ கமர்ஸ், புதுசா தெரியாது, எப்படி இருக்க போதுன்னு தெரியாதுன்னா நேரா அவங்க எங்க போறாங்க, களத்துக்கு போறாங்க, அங்க என்ன நடக்குதுன்னு பேசுறாங்க, பாக்குறாங்க, அப்படித்தானே அதை புரிஞ்சுக்கணும். இதுல 2 சிக்கல் இருக்குங்க. ஒண்ணு என்னன்னா, இந்த அதிரடி ஆய்வுகள் பண்ணி அதை வந்து தொடர்ச்சியா வீடியோக்கள் எடுத்து போடுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஆர்வக்கோளாறு. அப்படின்னாலுமே இந்த அரசை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் சரி பண்ணா போதும். ஒரு சங்கர் படம் மாதிரி சில அதிரடி நடவடிக்கைகள் எடுத்துட்டாலே வந்து தனக்கு வாக்களித்த மக்களை திருப்திப்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுல வந்து பார்த்தோம்னா அதுல 2 சிக்கல் என்ன இருக்குன்னா, நீங்க பெரிய பாலிசி டிசிஷன் மேக்கிங்ல என்ன பண்ண போறீங்க? இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வந்து நமக்கான நிதி வந்து குறைக்கப்பட போகிறது. 3ல் 1 பங்கு குறைக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? இதுதான் வந்து ஒரு பெரிய மேஜர் இஷ்யூஸா இருக்க போகுது. ஆனா நீங்க வந்து ஒரு அலுவலகத்துல போய் ஆய்வு பண்றப்ப வந்து உண்மையிலேயே வந்து இப்ப சார்பதிவாளர் அலுவலகத்துல லஞ்சம் வாங்குவாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த அதிரடி ஆய்வுகள் நடத்தி அந்த லஞ்சத்தை பிடிக்கிறதெல்லாம் அதெல்லாம் பாசிட்டிவ் மெஷர்ஸ். பாசிட்டிவ் தான். அமைச்சர் ஆதவர்ஜுனா செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு, அடுத்த 3 மாசத்துல பாருங்க அரசு அலுவலகங்கள் எங்கேயுமே லஞ்சம் இல்லாம செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. அதோட அடுத்த கட்டமா இதை பார்க்கலாம் இல்லையா? இல்ல, அதுதான் இது என்னன்னா, இப்ப புதுசா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த இன்ஸ்பெக்டர் முதல்ல ரொம்ப விரைப்பா வந்து நிறைய நடவடிக்கைகள்லாம் எடுப்பாரு. அவர் கடைசி காலகட்டம் வரைக்கும் அப்படி இருப்பாராங்கிறத நம்ம கொஞ்சம் காலம் போய் தான் அதை பார்க்கணும். இதுல சில விஷயங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஒண்ணு இப்ப நீங்க கோயில்களில் போய் முடிதிருத்துபவர்கள் 20 ரூபா கூட வாங்கிட்டாங்கன்னு அவங்களை சஸ்பெண்ட் பண்றதுங்கிறது அது வந்து அந்த பிரச்சனையுடைய யதார்த்தம் பரிமாணத்தை புரியாத ஒரு விஷயமா இருக்கும். இப்ப நீங்க அதுதான் சொல்ல வரேன். இப்ப இவர் திருவாரூர் பிரச்சாரத்திலேயே விஜய் பேசுறப்ப அவர் பெரிய இஷ்யூவா பேசுனது லோடுமேன் ஒரு 40 ரூபா கூலி கூட வாங்குறாங்கிறது. அவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கூலிங்கிறது கம்மியா இருக்கும். அப்போ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குவோம். அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். நீங்களே வந்து ஒரு ஓலா ஊபர் புக் பண்ணீங்கன்னா இந்த வாடகை கட்டுப்படியாதுங்க, ஒரு 10 ரூபா கூட கொடுங்கன்னு வாங்குறதெல்லாம் 2 பேருக்குமே உள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்டா இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றதுங்கிறது வேற பக்கம் வந்து வேற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்ப டாஸ்மார்க்ல திருச்செந்தூர் கூட அது மாதிரி நீங்க சொல்ற மாதிரியான ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது. திருச்செந்தூர்ல இருக்க அங்க அர்ச்சகர் வந்து காசு வாங்கணும்னு சொல்லி அமைச்சர்கிட்டே ஜிபே கேட்டாங்கன்னு சொல்லி அது இஷ்யூ ஆகி அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறாங்கன்ன போது அவங்க தரப்புல இருந்து ஒரு விளக்கமா சொல்லப்படுறது, அவங்க வந்து அறநிலையத்துறை கீழே வந்து ஊழியரா அங்க இல்ல, அவங்களுக்கு அங்க அன்னாடம் என்னென்ன கிடைக்குதோ அதுதான் வருவாய், அதை வச்சுதான் அவங்க இது பண்ணணும், அதனால அதை வாங்கினாங்க அப்படின்னு ஒரு 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 விளக்கமா சொல்ல. அதை நீங்க ஏற்றுக்கொள்றபடியா இருக்குமா? இல்ல, எல்லாத்துக்குமே இப்ப லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்ற வந்து ஏதோ ஒரு வகையில அதை நம்ம வந்து சமரசப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அது சரியா இருக்குமா? நீங்க சிஸ்டத்தை வந்து சில இடங்கள் நமக்கு சரி பண்ணாம மேலோட்டமா தெரிகிற விஷயங்களை நடவடிக்கை எடுக்கிற பிரச்சனைகளை பேசுறேன். இப்ப நீங்க அர்ச்சகர், இப்ப அறநிலையத்துறை அவர் அறநிலையத்துறையே கிடையாது அந்த அர்ச்சகர். ஆனா சஸ்பெண்ட்னு வேற செய்திகள் வந்தது. அறநிலையத்துறையே இல்லாத ஒருத்தர் எப்படி சஸ்பெண்ட் பண்ண முடியும்? அது ஒரு சிக்கல். இன்னொன்று, அனிதா ராதாகிருஷ்ணன் கொடுத்த அறிக்கையுமே வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது கிடையாது. வந்து கண்டிப்பாக அது ஒரு சட்டவிரோதம், அது மேலே நடவடிக்கை எடுக்கப்படணும். நான் சொல்றது என்னன்னா, இப்போ ஒரு முடிதிருத்துபவர் இருக்கார் கோயில்னா அவர் வந்து ஒரு மொட்டை அடிக்கிறதுக்கு 10 ரூபா 20 ரூபா கூட வாங்குறாரு, நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது ஒரு கவர்ச்சிகரமாக தெரியும். இப்போ டாஸ்மார்க்ல பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துங்களேன். முதல்ல பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது நேரடியாக அமைச்சர்களுக்கு போனதாக சொல்லப்பட்டது. இப்போ அவங்களே என்ன சொல்றாங்கன்னா 20 ரூபா வாங்குறாங்க. இப்போ ஒன்று என்னன்னா வந்து அந்த ஸ்டிக்கர் ஒட்டி அந்த பாட்டில் திருப்பி கொடுக்கறதுக்காக ஒரு 10 ரூபா, அது வந்து கோர்ட் ஆர்டர். இன்னொன்று என்னன்னா வந்து நிர்வாக செலவுகள். இது நீங்க ரேஷன் கடைகளில் கூட பார்க்கலாம். ரேஷன் கடைகளில் நீங்க இந்த மூட்டைகளை எடுத்துட்டு வரப்ப கொக்கி போட்டு தூக்குவாங்க, அதில் டேமேஜ் ஆகும். அதெல்லாம் சரி பண்றப்ப தான் இடக்குறைவாலாம் போடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இடக்குறைவா போட முடியாது. இதெல்லாம் வந்து நிர்வாக ரீதியான பிரச்சனைகள். அந்த காரணத்தை புரியாம வெறுமனே சங்கற்பன மாதிரி அதிரடியான நடவடிக்கை எடுக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, இப்போ டாஸ்மார்க் ஊழியர்கள் நிறைய இடங்களில் கரூர் உட்பட பல இடங்களில் போராட்டம் நடத்துறாங்க. மணமகள் மண்டலத்தில் வந்து கியூவில் நின்று அந்த மதுபானங்களை வாங்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ என்னன்னா, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க வந்து இவங்க புதுசுங்கிறனால இவங்களுக்கு இது பின்னணி இல்லை என்னென்னலாம் இருக்குது, நீங்க அதை சரி பண்ணணும். நீங்க என்ன பண்ணணும்னா, டாஸ்மார்க் கடைகளுக்கு 8000 ரூபாய் வாடகை நிர்ணயங்கிறத கூட அதிகப்படுத்தணும். அவங்க கை காசு போட முடியாத ஒரு சூழலை உருவாக்கிட்டு நீங்க நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது. இது போக போக அவங்க வந்து கத்துக்குவாங்கன்னு கூட நம்ம வச்சுக்கலாம்னு வச்சுங்களேன். இப்போ அதை நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இவங்க இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறது, ரீல்ஸ் போடுறது, எதுவாக இருந்தாலுமே அவங்க கொஞ்சம் தட்டத்தடு மாதிரி அவங்க கத்துக்கட்டும். அதிகபட்சம் என்னன்னா, இவங்க இப்போ பத்திரிகையாளர்கள் பேசுறாங்களே, இப்போ கீர்த்தனாவோ அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷோ, குறிப்பா அந்த மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் வந்து ரொம்ப தெளிவோடு பேசுற மாதிரி தான் நான் பல பேட்டிகளை பார்க்குறேன். ரொம்ப தெளிவாக அவர் பேசுறாரு. சில இடங்கள்ல வந்து இப்போ மீன்வளத்துறை அமைச்சர் இவர் ஸ்ரீநாத் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் வந்து நோ கமெண்ட்ஸ்னு வந்து இன்னொரு அமைச்சர் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் குமார் சொல்றாரு. அவர் வந்து ஒரு மீனவ சமூகத்தை சேர்ந்தவர், மீன்வளத்துறை அமைச்சராக இருக்காரு. கச்சத்தீவு பிரச்சனைங்கிறது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு அளவில் வந்து விவாதிக்கப்படக்கூடிய பிரச்சனை. அதை வந்து முற்றிலும் வந்து அதை வந்து இப்போ அவாய்ட் பண்ணக்கூடிய வகையில் அவர் பேசுறாரு. அப்போ சில அமைச்சர்கள் இப்படி இருக்காங்க, சில அமைச்சர்கள் அப்படி இருந்தாலும் குறைந்தபட்சம் அவங்க வந்து ஒரு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது
விஜயோட கம்பேர் பண்ணுறப்ப இவங்களை வந்து நான் வரவேற்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறேன். இப்போ இதில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா, மற்ற அமைச்சர்களாக ஓரளவுக்கு செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. செயல்படாமல் இருக்கக்கூடியவராக முதலமைச்சர் இருக்கிறாருங்கிறது இங்கே மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. இப்போ விஜய் என்ன, அது என்ன அளவுகள், எப்படி நீங்க அந்த முடிவுக்கு வரீங்க செயல்படாம இருக்காரு அப்படின்னு? டெய்லி ஆய்வு கூட்டம் நடக்குது, அவங்க சொல்றாங்க காலையில 9 மணிக்கு உள்ள போறாரு, 10 மணிக்கு உள்ள போறாருன்னா 4 மணி வரைக்கும் செக்ரட்டேரியட்லயே இருக்காரு, அங்கேயே வேலையில இருக்காரு அப்படின்னும் போது செயல்படாத முடிவுன்னு அதுதான் எந்த இடத்துல அந்த முடிவுக்கு வரும்? முதலமைச்சர் வந்து இப்போ 9:55 போறாரு, 4 மணி வரைக்கும் ஆபீஸ்ல இருக்காருங்கிறப்ப முதல்வனே வனவனே மியூசிக்லாம் போட்டு நிறைய ரீல்ஸ் எல்லாம் வருது. முதலமைச்சர் வேலைங்கிறது ஒரு கிளர்க் வேலை கிடையாது. காலைல 10 மணிக்கு போவாரு, ஃபைல் பார்ப்பாரு, பணம் வாங்கிட்டு போய் பேங்க்ல கட்டுவாரு, அந்த வேலை கிடையாது. அவர் எப்பயுமே அவைலபிளா இருக்கணும். தொடர்ச்சியா வந்து ஒரு மாநிலத்துடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் பொறுப்பு. குறிப்பா பார்த்தோம்னா சட்டம் ஒழுங்குக்கு அவர் பொறுப்பு. அவர் குழந்தைகள் நலன், பெண்கள் நலனை என்னுடைய கட்டுப்பாட்டெல்லாம் வச்சுக்குவேன்னு சொல்லி பிரச்சாரத்தில் சொன்னார். அது அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து தொடர்ச்சியா வந்து இந்த குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை, பெண்கள் மீதான பாலியல் வன்முறை, சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் வந்து கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது இல்லையா? அப்படி இருக்கிறப்ப அவர் அதை எப்படி அட்ரஸ் பண்ணியிருக்காருங்கிறது. இப்போ முதல் வாரம் எடுத்துட்டீங்கன்னா, அவர் திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தலைமைச் செயலகம் போறாரு, சனிக்கிழமை வரைக்கும் போறாரு, ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டுறாரு, திருப்பி வந்து அடுத்த வாரத்தில் திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமைக்கு வரைக்கும் போறாரு, வீக்கெண்ட் லீவ் விட்டுறாரு. அப்போ ஒரு ஆபீஸ் போகக்கூடிய ஒரு அலுவலர் மாதிரி தான் அவர் செயல்படுறாரு. எப்படி புரிஞ்சுக்க முடியாதா? இப்ப அவரு உங்க எல்லாத்துக்குமே தெரியும், அவரு திரைத்துறையிலேருந்து நேரா இதுக்கு வராரு அப்படின்னும் போது கத்துக்கிறதுக்கான ஒரு கால அவகாசம் வேணும். அதை இப்ப அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்க கூடாதா? இல்லை, நம்ம அப்படியெல்லாம் நீங்க எந்த துறையிலேருந்து வந்தாலும் நீங்க முதலமைச்சருங்கிறப்ப முதலமைச்சருக்கான வேலைகளை தானே பார்க்கணும். நீங்க முதலமைச்சர் வேலையில் தான் இப்ப செக்ரட்டரியேட் அவங்களுக்கு புதுசு, இந்த நடைமுறை புதுசு அப்படின்னும் போது அதை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறதுக்காக ரொம்ப சின்சியரா காலையில இருந்து நைட் வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் டெய்லி போயிட்டு வராரு அப்படின்னு புரிஞ்சுக்க கூடாதான்னு கேட்கிறேன். இல்ல, அதுதான் சொல்றேன். இப்ப முதலமைச்சர் வந்து ஆலோசனை கூட்டங்கள் நடத்துகிறாரு. இப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனை 2வது வாரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து பெரிய அளவில் பரபரப்பாக வாதமாகுது. ஆனால் வந்து இவர் வந்து சனி ஞாயிறு அலுவலகத்துக்கு உள்ள திங்கட்கிழமை காலையில் சட்ட ஒழுங்கு பற்றி ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. ஏன்னா வந்து அவர் சனி ஞாயிறு லீவ் விட்டுறாரு, ஒரு பிரச்சனை பற்றி எறியுதுங்கிறப்ப அப்போ உடனே அட்ரஸ் பண்ணி ஒரு ஆலோசனை நடத்துறதா, நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறதா எல்லா முதலமைச்சர்களே பண்ணியிருக்காங்க. அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன பேசப்படுகிறது? இப்போ இவர் வந்து தலையாட்டுகிற வீடியோக்கள் நிறைய வருது. இவர் கத்துக்கலாம், உள்வாங்கிறதுக்கு நேரம் தேவைங்கிறது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் அதிகாரிகளை முடிக்கிட்டு என்னென்ன பண்ணணுங்கிறது அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாரோ அதுதான் முதலமைச்சர் சொல்றார். தீவிர நடவடிக்கை எடுக்கணும், விரைந்து நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்யணும், இதெல்லாம் சொல்றாரே தவிர மற்றபடி அதை தாண்டி என்ன இருக்கிறது? இப்போ நான் தான் சொல்றேன், சிங்கப்பெண் அதிரடிப்படைனா அது ஏன் வந்து தொடக்க விழான்னு அறிவிக்கப்பட்டு ஏன் ரத்து செய்யப்பட்டது? அதுக்கான காரணங்கள் சொல்லப்படவே இல்லை. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, முதலமைச்சர் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கவே இல்லை. அதனால தான் சொல்றேன் நான், இப்போ இவங்க கீர்த்தனாவோ அல்லது மற்ற அமைச்சர்களோ கொஞ்சம் தடுமாறினால் கூட அவங்க வந்து சந்திப்பது நல்ல விஷயம்னு சொல்றேன் நான். அது பத்திரிகையாளர்களை சந்திக்கவே இல்லை. அவர் வந்து தேர்தலுக்கு முன்பும் சந்திக்கல, தேர்தலுக்கு பிறகும் சந்திக்கல, டெல்லி தலைநகரத்திலையும் போய் சந்திக்கல. அப்படிங்கிறப்ப வந்து இப்போ அரசின் மீதான ஒரு விமர்சனம் வருகிறது, அரசின் மீது ஒரு கேள்வி இருக்குதுன்னா அதுக்கு யார் பதில் சொல்லலாம்? இப்போ சட்டசபையிலே அவர் பதில் சொல்லலை. உதயநிதியில இருந்து பிரேமலதா வரைக்கும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லலை. அப்புறம் வீட்டுக்கு போய் ஒரு 6 மணி நேரம் கழிச்சு ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு வலைப்பதிவு வருது. ஒருத்தர் லஞ்சம் வாங்கிட்டு அவரை பிடிச்சி கொடுத்தா 1 லட்ச ரூபா பரிசு, முதல் அமைச்சரே கீர்த்தனா, இப்படியான ஃபேக் நியூஸ் அதிகாரப்பூர்வமாவோ அதிகாரப்பூர்வம் இல்லாமலோ பரப்பப்படுகிறது இல்லையா? இது வந்து இல்ல அதிகாரப்பூர்வமா எங்கே பரப்பப்படுற மாதிரி தெரியல. சார்பு ஊடகங்கள் அல்லது சோசியல் மீடியால இருக்கவங்க இல்ல அது யார் பண்றாங்கன்னு இருக்குல்ல. அப்ப எங்க இருந்து தகவல் நீங்க அதிகாரப்பூர்வமா தடுக்க வேண்டியது அல்லது அதை ஜஸ்டிஃபை பண்ண வேண்டியது அரசின் கடமை. அதை வந்து விளக்க வேணும். இல்லங்க, நீங்க அதிகாரப்பூர்வமா தகவல் வந்துச்சுன்னா ஏன் அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் வருது? அதிகாரப்பூர்வமா நீங்க தகவல் ஒன்று சொல்லிட்டீங்கன்னா அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் கசிவதற்கு நீங்க கட்சியா இருக்கிறப்ப அதை பண்றீங்கிறப்ப விமர்சனத்துக்குரியதாக இருந்தா அதுதான் நான் சொன்னேன். அதிகாரப்பூர்வமான தகவல் அரசுல இருந்து வந்திருந்தா இது தவிர்க்கப்படும். அதுல அவங்க வந்து அது கிளாரிட்டி கொடுக்கணும். அது நடக்கல அப்படின்றத தொடர்ந்து பேசலாம். திரு ரகு, உங்களோட முதற்கட்ட பார்வை என்ன? இந்த 1 மாத கால அரசு அப்படின்றது நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க? எப்படி இருக்கு? உண்மையிலேயே இந்த 1.25 கோடி வாங்கினது, 35% வாங்கினது, எந்த கட்டமைப்பும் இல்லாமல், பிரச்சாரம் செய்யாமல், கொள்கையெல்லாம் பெரிய தீவிரம் காமிக்காமல் அவர் செஞ்சது வந்து மிகப்பெரிய சாதனை. அது வந்து அவர் 77ஓட கம்பேர் பண்ணார், நானும் கம்பேர் பண்ணுவேன். இது ஒரு ரியல் 4 கார்னர் கான்டெஸ்ட்டாக இருந்திருந்ததுன்னா, சீமான் ஒரு 12% வாங்கியிருந்தாருன்னா விஜய் 150 சீட்டு தாண்டி போயிருப்பார். 35% ஒரு எக்ஸ்ட்ரானரி அச்சீவ்மெண்ட். மக்கள் வந்து இப்போ எதிர்கட்சி இப்போ திரு ஸ்டாலின்லாம் வந்து ஒரு கவர்ச்சி சுனாமின்றாரு. நான் அது அன்புன்னு கூட சொல்லுவேன். அதாவது ஆளுங்கட்சி மேலே இருந்த கோபம் அதனால வந்த வாக்களும் இருக்குது. விஜய் மேலே மக்கள் வந்து அன்பு வச்சுருக்காங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கு. எல்லா செக்ஷனும் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆண்கள், பெண்கள், நகரத்தில், கிராமத்தில், சின்னவங்க, பெரியவங்க, படித்தவங்க, படிக்காதவங்க எல்லாருமே போட்டிருக்காங்க. அது வந்து அவருக்கு ஒரு பெரிய குட்வில்லை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ரிசல்ட் வந்து புரட்சியா அல்லது மக்களோட உணர்ச்சியான்னு இவருடைய ஆட்சி தான் வந்து முடிவு செய்யணும். அவர் எப்படி ஆட்சி செய்ய போகிறாருங்கிறதான் முடிவு செய்யணும். அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி.
ஒரு 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 ஃப்ரெஷ் ஸ்டார்ட் கிடைச்சிருக்குது, எந்த பேகேஜும் இல்லை. ஸோ அவருக்கு வந்து பொறுப்பு அதிகம்ன்றேன். இல்லை, இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி. தொடர்ச்சியாக நம்ம எல்லாருமே சொல்கிறோம், பெரிய ஒரு புரட்சி நடந்திருக்கு, பெரிய அலையா இருக்குது, மாசா போய் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அவங்க க்ளீன் மெஜாரிட்டி வந்திருக்கணும்ல, அது ஏன் நடக்கல? அதுதான் சொல்கிறேன். வந்து நீங்கள் 77 எம்ஜிஆருக்கு மெஜாரிட்டி ஏன் கிடைச்சது, இப்போ விஜய்க்கு கிடைக்கலன்னா, அப்போ 4 கார்னர்ட் கான்டெஸ்ட், 4 அணிகள் கிட்டத்தட்ட 3வது 4வது இடம் பிடிச்சவங்களும் க்ளோஸ் டு 20% வாங்கியிருந்தாங்க. இப்போ சீமான் வந்து 8% ரீட்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா விஜய்க்கு வாக்குகள் சீட்டு குறைஞ்சிருக்கும். 12% 14% போயிருந்தாருன்னா இவர் வந்து 107 சீட் கூட வாங்கியிருக்கலாம். திமுக அதிமுகலாம் டினையல்ல இருக்காங்க. இதை வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல. இது இந்த 60 வருஷமா மாறி மாறி வந்ததை ஒரு புது பிளேயர் வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல. இப்போ ஆராசா சொல்றாரு, ஒரு புத்திசாலி கிட்ட தோத்துருக்கலாம், கொள்கைகளோட தோத்துருக்கலாம், ஒன்றும் இல்லாதவங்கள்ட்ட தோத்துட்டோன்னு சொல்றாரு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பான வாதம். அதாவது இவங்க இன்னும் பட்டா போட்டு கொடுத்துருக்கா திமுக அதிமுக தான் ஆட்சி செய்யலான்னு. அதிமுக வந்திருந்தா கூட திமுக கவலைப்பட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா அதிமுக தோற்கடிப்பது சுலபம். அவங்க ஏன் அதிமுக பற்றி திமுக கவலைப்படுறாங்க? அதிமுக ஆரம்பிச்சதே திமுக எழுத்து தான். கவலைப்படுறதுன்னா அவங்கள தோக்கடிக்கிறது ஈஸி, கரிஸ்மேட்டிக் லீடர்லாம் தோக்கடிக்கிறது ஈஸி. அதனால நம்ம அவங்களே ரைவலாக இருக்கான்னு நினைக்கிறாங்க. அது இல்லாமல் போயிடுச்சு. இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வந்தோம்னா ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஒரு இளம் அமைச்சர்கள் இருக்காங்க, அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. நிறைய தவறுகள் செய்கிறாங்க, தப்பாக பேசுகிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்வக்கோளாறு இருக்குது. சுகுணா தேவாகர் சார் சொன்ன மாதிரி சங்கர் படம் மாதிரி நீங்கள் நாட்டில் மாற்றத்தை கொண்டு வந்துட முடியாது. ஆதவர்ஜுனா சொல்கிறாரு, ஊழலை ஒழிச்சிட்டோன்னு 15 நாளில் சொல்கிறாருங்க. எவ்வளோ மடத்தனமான வாதம் அது. ஒரு கொசு கரப்பாம்பூச்சி மாதிரிங்க ஊழல் ஒழிக்கவே முடியாது. அது நம்ம ஆதி காலத்துலேருந்து இருக்கிற விஷயத்த 15 நாளில் ஒழிச்சிட்டோன்றாரு. இன்டென்ஷன் வேணா இருக்கலாம், முடிச்சிட்டோம் தீர்த்துட்டோன்றாரு. இப்போ நீங்கள் வந்து ஒரு பத்திரப்பதிவு துறையில் நம்ம எல்லாருமே வீடு வாங்கியிருக்கலாம், நிலம் வாங்கியிருக்கலாம். அது லஞ்சம் கொடுக்காம யாரும் பண்ணியிருக்குமா? யாராவது சொல்ல முடியுமா? ஒரு பைசா லஞ்சம் கொடுக்காம நான் ஒரு இடத்த பதிவு பண்ணியிருக்கிறேன்னு. அது திமுக அதிமுக காங்கிரஸ் யார் வந்தாலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆர்டிஓ ஆஃபீஸில் தனியாக போயிட்டு நம்ம லைசன்ஸ் வாங்கியிருக்கோமா? எல்லாமே வந்து ஒரு டிரைவிங் ஸ்கூல் வழியாக தான் போவோம். அவங்க தான் நம்மளுக்கு எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. அந்த பொறுமை நம்மளுக்கு கிடையாது. அதெல்லாம் சிஸ்டத்தில் வந்து ஊறிடுச்சு. அப்படி இருக்கிறபோது நாங்கள் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டோம், எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறது வந்து நியாயமான வாதம் கிடையாது. இந்த மாதிரி ஃபேண்டசி அரசியல் பேசுறதை அவங்க நிறுத்தணும். அவங்க தேர்தலுக்கு முன்னாடி விஜயே பேசினார், வந்து எல்லா இடத்துலையும் ஊழல் இருக்குது, நான் தூய சக்தி, அவங்க தீய சக்தி. என்ன ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபூலிஷான ஒரு ஆர்குமெண்ட் இருக்க முடியுமா? அரசியலில் வந்து நான் தூய சக்தின்னு யாராவது சொல்ல முடியுமா? அதெல்லாம் அவங்க மாற்றிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுவே அவங்களுக்கு கழுத்தை சுற்றின பாம்பு. இப்போ நீங்கள் போய் வேலுமணியும் விஜயபாஸ்கரையும் போய் பார்த்து மாலை போடுறது, சால்வ் போடுறது ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் தூய சக்தின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஒரு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் குத்தா பதுக்கினாரு வழக்கு இருக்குங்க. அவர்கிட்டையும் கை கொடுக்குறீங்க. நீங்கள் ஏன் போனோம் அப்படிங்கிற கேள்வி எழுது. அந்த பைனரி பிரச்சாரத்துல மற்றும் சிலன்னு பேரை கூட உச்சரிக்காத ஒரு சூழல் அதெல்லாம் ரொம்ப தப்பு. அறம்னா அது என்ன சின்ன அறம் பெரிய அறம் கிடையாது. எல்லா அறம்னா ஒன்னே தான், நேர்மையா உண்மையா இருக்கணும். நீங்க அந்த காமராஜ் வந்து அவரா வந்திருந்தா கூட அவர் ஏற்றிருக்க கூடாது. ஏன்னா அவர் வந்து பிஜேபி சப்போர்ட்ல ஜெயிச்சவர், தினகரனோட எம்எல்ஏ. இந்த மாதிரி இந்த ஸ்பிளிண்டர் குரூப்பை போய் பார்த்துருக்க கூடாது. இப்போ ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லக்கூடாது. எல்லாமே அது வந்து குதிரை பேர் தான், அது உலகத்துக்கே தெரியும். நீங்கள் எந்த ஒரு அஷூரன்ஸும் கொடுக்காம உங்கள் மேலே உள்ள அன்புனால அவங்க வந்திருக்கிறாங்களா கேட்குறேன். அதாவது எதிர்க்கட்சி எம்எல்ஏ வந்து எதுவுமே செய்ய முடியாது. இந்தியாவில் எதிர்க்கட்சி இருக்கக்கூடாது, அப்படி ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இதெல்லாம் வந்து அவர் செய்த தவறுகள். நான் பாசிட்டிவ்னு சொல்லணும்னு நினச்சேன்னா, இந்த இளைஞர்களுடைய எழுச்சி. நீங்கள் திமுக அதிமுக ஆட்சிக்கு வந்திருந்தா யார் அமைச்சர் நம்மளால சொல்ல முடியும்? துரைமுருகன், காந்தி, ஐ பெரியசாமி, அதுக்கப்புறம் ரகுபதி, இவங்கெல்லாம் பார்த்து அழுத்தாச்சுங்க. வயசு 70க்கு மேலே ஆயிடுச்சு. மாறிட்டு இருக்கு ஏஐ உலகம். அவங்க பழைய பாலிடிக்ஸ் ஏன் பண்ணணும்? ஏடிஎம்கே வந்ததுன்னா தங்கமணி, வேலுமணி இவங்களே தான் வந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் புது அமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ஆர்வத்தோட வந்து இப்போ விக்னேஷுடைய பேச்சு ப்ராக்டிக்கலாக இருக்குது. அவர் வந்து உண்மையாக வந்து அந்த மதுவிலக்கு துறையில் என்ன பிரச்சனை இருக்குது, அதை நான் எப்படி அட்ரஸ் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. கீர்த்தனா ரீல் போடுறது கிரிட்டிசைஸ் பண்ணுறது அவசியமே கிடையாது. என்ன தப்புன்னு கேட்குறது, க்ரைம் அது. அவங்க வந்து ரீல் போட்டு நீங்கள் வாங்க இன்வெஸ்டர்ஸ்லாம் வாங்கன்னு சொன்னால் அது அந்த மெத்தடில் மட்டும்தான் அவங்க இன்வெஸ்டர்ஸை கூப்பிடுவாங்களா? அதுக்கு ஒரு விஜயகுமார் முன்னாடி சீஃப் மினிஸ்டர் செக்ரட்டரியாக இருந்தவர் செக்ரட்டரியாக இருக்காரு தொழில்துறைக்கு. அவர் ப்ரொஃபஷனலாக ஐடியா கொடுக்க மாட்டாரா? உலகம் மாறிட்டு வருது. இதெல்லாம் பார்க்காம தான் திமுக அதிமுகலாம் தோத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஜென்சி மீட்டு போடுறாங்க. கண் கெட்டதுக்கு பிறகு ஜென்சி மீட்டு போடுறாங்க. அது முன்னாடியே பார்த்துருக்கணும். அந்த விஷயம்லாம் தப்பு கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக ஐடியா வருமாங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அப்புறம் எனக்கு மிகப்பெரிய சாதனையாக தெரியறது 8 தலித் மினிஸ்டர்ஸ். தமிழ்நாடு வரலாற்றில் நடக்காதது. நான் விஜய் வந்து பெரிய அம்பேத்கரை உள்வாங்கிட்டாரு, சமூக நீதியை உள்வாங்கிட்டாரு, பெரிய சாம்பியனா சொல்லவே இல்லை. ஒரு டோக்கனிசமாக இருந்தால் கூட மிகப்பெரிய சாதனை. ஏன்னா திமுக அதிமுக 2 பேருமே ஆதிக்க ஓபிசி சாதிகளுடைய அதிகாரத்தை கட்டமைக்கிற கட்சிகள். வேற எதுவுமே கிடையாது. சும்மா மற்ற உருட்டுலாம் உருட்டுவாங்க.
பெரும்பாலான ஆனா அரசு அதே நேரத்துல ரெண்டு விஷயம் நீங்க சொல்றதுல தலித்துகளுக்கு இடம் கொடுத்த பட்டியலின சமூகத்துக்கு அதிக இடம் கொடுத்திருக்காரு அப்படின்றது ஒண்ணு, கூட்டணி ஆட்சியை அமைச்சிருக்காரு அப்படின்றதெல்லாம் பாராட்டுற அதே நேரத்துல திருச்சியில் அவர் பேசும்போது கூட முதலமைச்சர் விஜய் பேசும்போது கூட என்ன சொல்றாருன்னா ஜாதி மதம் பார்க்காம நாங்க ஆட்சி நடத்துறோம் அப்படின்னாங்க. அந்த வாதம் ஏற்புடையாதான் இருக்கா? அதாவது கூட்டணி ஆட்சி கம்பல்ஷன், அவருக்கு நம்பர் இல்லை, அதனால அவங்க வந்தாகணும். நான் தலித் ரெப்ரஸன்டேஷனே முக்கியமாக பார்க்குறேன்னா நம்பர்ஸ் மட்டும் இல்லைங்க, முக்கியமான துறை கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து உயர்கல்வித்துறை, பள்ளிக்கல்வித்துறை, பத்திரப்பதிவுத்துறை, பணம் விளையாடுற பத்திரப்பதிவுத்துறை முன்னாள் சபாநாயகர் தனபால் பையனுக்கு பேருக்கு அருமையாக இயங்கிட்டு இருக்காரு. அவர் சென்சிபிளாக பேசுகிறாரு, தேவையில்லாமல் சீன் போடுறது இல்லை, எம்பிஏ படிச்சிருக்கிறாரு, தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு அருந்ததிய சமுதாயத்தை சேர்ந்தவர், அந்த பவர் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு பால்வளத்துறை, சமூக நலத்துறை, ஆதி திராவிட நலத்துறை, இதை தவிர என்ன கொடுத்துருக்காங்க அதிமுகவும். பெண்கள் எடுத்துங்க, கீர்த்தனா வந்து ஜெயலலிதாவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உமன் மினிஸ்டருக்கு இந்த மாதிரி பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோ யாருக்குமே கிடைச்சது கிடையாது. திமுக யாருக்கு கிடைச்சது? என்ன கொடுத்துருந்தாங்க அவங்க? சத்தியவாணி முத்துக்கு வேளாண்மை துறை இருந்தது. அதுக்கு முன்னாடி காமராஜர் பீரியட்ல, காங்கிரஸ் பீரியட்ல ரூர்தமால் சைமன், ஜோதி வெங்கடாச்சலம் அவங்களுக்கு இருந்தது. இந்த பெண்ணியம் பேசுகிற திராவிட இயக்கங்கள் ஆட்சியில் கிடைச்சதே கிடையாது. கிடைச்சிருக்கு, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நான் அவங்க கேப்பபிளா இல்லைன்னு எனக்கு தெரியாது, அவங்க நடவடிக்கை மூலமாக எனக்கு தெரிய வரும். அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி மற்ற இளம் அமைச்சர்களுக்கும் கிடைச்சிருக்குது. என்ன செய்வாங்கன்னு பார்ப்போம். அவர் கொடுத்த வாக்குறுதிலாம் நிறைவேற்றுறது சாத்தியமே கிடையாது. ரொம்ப ரொம்ப அபத்தமான வாக்குறுதிகள், வாய்ப்பே கிடையாது. இப்போ நீங்கள் கடன் தள்ளுபடியிலே பார்த்தீங்க, அவர் ஆர்பிஐ ரூலே தெரியாமல் கொடுத்துருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னா, திமிர் இல்லாத ஒரு எளிமையான பேசிக் நேர்மை உள்ள ஆட்சியை கொடுங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க ஸ்டைல் வேறங்க. இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் பேச மாட்டாங்க. இப்போ கச்சத்தீவு பற்றி பேசணுன்றாங்க, என்ன பேசுறதுக்கு இருக்கு? அங்கே தவறு செய்யறது இந்திய மீனவர்களும் செய்கிறாங்க. டீப் சி ட்ராலிங் பண்ணக்கூடாது. நோ கமெண்ட்ஸ் சொல்லி நான் கடந்து ஒரு விதத்தில் கரெக்டுன்றா. இப்போ ஸ்ரீலங்கன் தமிழ் மீனவர்கள் தான் அஃபெக்ட் ஆகுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க அந்த ராட்சச வலையை போட்டு மிஷின் ஃபிஷிங் பண்ணாதீங்கன்றாங்க. நான் அப்படிதான் பண்ணுவேன்னா அவர் சொல்ல முடியுமா? நம்ம மீனவர்கள் பேராசையோட போறாங்க, இது தப்பு செய்யறாங்கன்னு சொல்ல முடியுமா? உண்மையை பேசணும்னா அப்படிதான் பேசணும். அது வந்து இன்டர்நேஷனலி செட்டில்டு விஷயம். திமுக தலைவர் கருணாநிதி பேரில் தான் கொடுத்தாங்க, நியாயமான முடிவுன்னு இப்போ அங்கே இருக்கிற தமிழ் ஸ்காலர்ஸ்லாம் சொல்கிறாங்க. அது வந்து ஸ்ரீலங்காவுக்கு தான் ரைட் இருந்தது, கொடுத்தது தவறு கிடையாது அப்படின்னு. அதையே பற்றி பேசிட்டு இருக்கிறதுலாம் மக்கள் விரும்பலன்னு நான் சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம வந்து திமுக எதை பேசுனதோ அதை விஜய் பேசணுங்கிறது அவசியம் இல்லை. திமுக பேசுனது மக்களுக்கு பிடிச்சதுன்னு என்ன கேரண்டி இருக்குது? அந்த விஷயங்கள்லாம் வந்து மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையா? அதாவது நம்மளுடைய ஐடென்டி, தமிழ் ஐடென்டிட்டி, நம்மளுடைய கல்ச்சர், இந்தி திணிப்பு, இந்துத்துவ திணிப்பு, இது எல்லாத்தையும் நம்ம எதுக்கணும். பட் அது திமுக ஸ்டைல்லே எதுக்கணுங்கிற அவசியம் இல்லைன்றனா. இப்போ விஜய் வந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்து மார்த்தட்டிக்கிற மாதிரி ஏதாவது வீடியோ போட்டிருக்காரா? இவ்வளோ பெரிய வெற்றி கொடுத்துட்டீங்க, நான் யார் தெரியும்? அந்த இல்ல, அதுவே ஒரு விமர்சனமாவும் பேசப்படுது இல்ல. மீட்டிங்ல திரு சூனா சொன்னாரு, உங்க செய்தியாளர்களை சந்திக்கிறதே இல்ல, கம்யூனிகேஷன் கேப் இருக்கு நிறைய பண்ணணும் இல்லையா? பண்ணணும். நீங்க நிறைய செய்தியாளர் சந்திக்கலாம் கூட ஒரு வீடியோவாவது போட்டு இது பண்ற ஏதாவது பண்ணணும். அதாவது ஒரு பத்திரிகையாளர்னா அவர் பார்க்கணும், பேசணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஹார்ஷான கொஸ்டின்ஸை நீங்க எதிர்கொள்ளணும். சதீசன், இப்ப டிகே சிவகுமார் பத்தி சொன்னார், சதீசன் எடுத்துக்கங்க. அவர் வந்து போதுங்கிற அளவுக்கு அங்க பேசுறாங்க. அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்குது. என்ன கேள்வி வேணா நீங்க சீஃப் மினிஸ்டர் கேட்கலாம். அவருடைய எண்ணம் என்ன, அவருடைய திட்டம் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். சரி, நீங்க அதை பண்ண மாட்டேன், மோடி மாதிரி பத்திரிகையாளரே சந்திக்காம நான் முடிக்க போறேன், ஒரு டென்யூர் முடிக்க போறேன்னு நினைச்சா கூட வேற யாரையாவது நியமிங்க. உங்க கட்சியில இருக்காங்கல்ல, சீரியஸான இஷ்யூஸ்ல. இப்ப மும்மொழி கொள்கையில என்ன பிரச்சனை, இவர் பிரைம் மினிஸ்டர் போய் பார்த்தாருல்ல, அவர் பேசியிருக்க வேண்டிய விஷயம் இந்த ஆன்லைன் மார்க்கிங் சிஸ்டம், ஸ்கிரீன்ல மார்க் போடுறாங்கல்ல, அதுல பெரிய குழப்பம் வந்துச்சு சிபிஎஸ்சியில். அப்புறம் நீட் தேர்வில் அவ்வளோ பெரிய பிரச்சனை, ரீஎலெக்ஷன் நடக்க போகுது. இவ்வளோ இஷ்யூஸ் இருக்கும்போது அதெல்லாம் பற்றி அவர் பேசவே இல்லை. இது மக்களை பாதிக்கிற, தொடர்ந்து பாதிக்கிற விஷயம். திரு சுமந்த், இந்த அரசின் மீதான விமர்சனங்களை நிறைய விஷயங்களை பேசுறாங்க. என்னென்ன சவால்கள் இருக்கு, அதை எப்படி அவங்க எதிர்கொள்வாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு ரொம்ப முக்கியமான சவால்கள் ரகுவும் சுகுணா சொன்னதுலேருந்தும் ஒரு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த டோக்கனிசம்னு சொல்லுவாங்க. அதை அதாவது நான் ரெய்டு பண்ணுறேன், ஒரு ஆஃபீஸில் போய் கூடவே ஒரு 10 வீடியோ ஷூட் எடுத்து 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணுறோம், 10 லட்சம் சீஸ் பண்ணோம். இப்போது இந்த சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போய் பத்திரப்பதிவில் எடுத்ததெல்லாம் 37 லட்சம் சீஸ் பண்ணியிருக்காங்கன்னு. அதில் எவ்வளோ லஞ்ச பணம், எவ்வளோ வந்து அவங்க கலெக்ஷன் அன்றைக்கி அந்த இதுக்கு கலெக்ட் ஆகும் இல்லையா, அஃபிஷியல் ஃபீஸில் மூலமாக வந்தது, அதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், மிக முக்கியமாக நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் பண்ணுறதுனால சிஸ்டம் மாறாது. என்ன ஆகும், 2 நாளைக்கு வாங்காமல் இருப்பாங்க, 3ஆவது நாள்லேருந்து திருப்பி வாங்க போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ
தி சேஞ்சஸ்ங்கிறது சிஸ்டமிக் சேஞ்சஸ். பாலிசியை நீங்க மாத்தினதா. இப்ப டாஸ்மாக் இல்ல சார், பத்திரப்பதிவு அலுவலகத்துல நம்ம பைசா இப்ப நம்ம எல்லாருமே போயிருப்போம், பணமா அங்க இங்க கொடுக்கறது கிடையாது. நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தது எல்லாமே ஆன்லைன்ல தான் நடக்க போகுது. அதிகபட்சமா நீங்க வெளியில ஏதாவது அடிஷனலா பேப்பரோ இல்ல ஏதாவது ஜெராக்ஸ் இந்த மாதிரியானதுக்கு தான் நீங்க கேஷா டாக்குமெண்ட் எழுதி கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி அதுதான் காசா இருக்குமே தவிர மத்தபடி இங்க 37 லட்சம் எங்க இருந்து வந்தது? ஒரு ஊர்ல ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. 37 லட்சம்ங்கிறது கிட்டத்தட்ட எவ்வளவு ஆபீஸ் ரைட் பண்ணிருக்காங்க? ஒரு ஆபீஸுக்கு 1 லட்சத்தை விட கம்மியா தான் வருது. நீங்க டோட்டலா கணக்கு போட்டீங்கன்னா அவங்க ரெகுலர் கலெக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஹாலிடேல கலெக்ட் ஆகிற அமௌண்ட் மாதிரி தான் எனக்கு தோணுது. அது ஒண்ணுமே இல்லை. இது ஒரு டோக்கனிசம். நாங்க போனோம் பாருங்க, நாங்க ஊழலை ஒழிக்கிறோம் அப்படின்னு. ஊழலை நீங்கள் வெறும் இது செய்யணும். நான் ரெய்டு இப்போ தப்புன்னு நான் சொல்லலை, அது நடக்கணும். பட் அதை மட்டும் நீங்க ஹைலைட் பண்ணி உங்களால ஊழலை ஒழிக்க போறது முடியாது. இப்போ எம்எம்டிஏல சிஎம்டிஏல பெருமளவில் ஊழல் நடக்குது. அது எல்லோருக்கும் தெரியும். ஒரு பில்டிங்க்கு அப்ரூவல் வாங்குறதுங்கிறது லஞ்சம் கொடுக்காம வாங்க முடியாது. ஸோ அதை எப்படி நீங்கள் கரெக்ட் பண்ண போறீங்க? ஆன்லைன் அப்ரூவல் அரசாங்கம். இப்போ என்னன்னா நிறைய பேருக்கு ஆன்லைன் டெண்டர், இ டெண்டர்னா நியாயமாக நடக்கும். இ டெண்டர் என்றால் ஊழல் குறைக்கும். ஆனால் இ டெண்டர்னா 100க்கு 100 டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும் அப்படின்னு அர்த்தம் அல்ல. அது ஒரு ஸ்டெப். அதே மாதிரி தான் ஆன்லைன் அப்ரூவல். ஸோ எங்கெல்லாம் நாம் அரசு அதிகாரிகளை சந்திக்க ஒரு வாய்ப்பு அவர்கள் கட்டாயம் என்று கொண்டு வருகிறார்களோ அங்கெல்லாம் லஞ்சம் இருக்கும். நீங்கள் எங்கே போய் உங்களை சந்திக்காம என்னால் வேலை நடக்குதுன்னா எனக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி எத்தனை சர்வீசஸை நீங்கள் கொண்டு வர போகிறீங்க? அதுதான் நீங்கள் பாலிசி டிசிஷன்ஸு எப்படி இதை மாத்துறீங்க. அப்படிதான் நீங்கள் ஊழலை குறைக்க முடியும். ஒழிக்க முடியாது, குறைக்க முடியுமே தவிர நீங்கள் வெறும் இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டு ஊழலை ஒழிக்கிறது நடக்காது. இது ஆர்வக்கோளராக இருக்கலாம். அது நான் ஒரு பெரிய ஒரு தப்புன்னு நான் பார்க்க மாட்டேன். சவால்கள் என்றால் கடன் சுமை 10 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 78,000 80,000 கோடி வட்டியிலே கட்டுறோம். ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட 70-80,000 கோடி வெறும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கடன். ஸோ இவர் கொடுத்துருக்கிற இந்த வாக்குறுதி 2,500 ரூபா மாதம் கொடுப்பேன், எல்லாருக்கும் பெண்களுக்கு ஸ்டேட்டு ஃபுல்லாக பஸ்ஸில் ஃப்ரீ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போட்டால் பிறக்கிற குழந்தைக்கு தங்கம், தாய் மாமன் சீரு, இதெல்லாம் போட்டு வேர் இஸ் த மணி ஃபார் திஸ்? எனக்கு என்ன கவலைன்னா இப்போ இந்த ஒரு மாசத்துல ஃபோக்கஸ் எங்க இருக்கிறது? இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு என்ன வழிகள்? எலக்ட்ரிசிட்டி போர்டு அடிக்கடி கடந்த சில நாட்களாக பவர் கட்டுன்னு பல ஏரியாவில் ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அது சம்மரில் பீக் லோடு, ஓரளவுக்கு நம்ம புது அரசு அவங்க கையாளுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் ஆனால் இதை கடந்த ஆட்சியோட தானே ஒப்பிடுறாங்க. இப்போ கடந்த முறை இந்த மாதிரி பவர் கட் இல்லை இப்போ இருக்குது அப்படின்றதானே சொல்கிறாங்க. கரெக்டுங்க. பட் ஹார்ட்லி 20 days. ஸோ அது என்ன ஒவ்வொரு லோக்கலைஸ்டு ப்ராப்ளம். அதுவும் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு பவர் சிச்சுவேஷனில் என்ன பிரச்சனை? எலக்ட்ரிசிட்டி போர்டு கடனில் மூழ்கியாச்சு. மூழ்கி கொண்டு இருக்கிறது இல்லை, மூழ்கிடுச்சு. நாளைக்கு அரசாங்கம், எலக்ட்ரிசிட்டி போர்டு தனி அமைப்பு, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நாளைக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு பணம் கொடுக்கலன்னா, கடன் கொடுக்கலன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு திவாலான கேஸ். டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அரசாங்கம் பணம் கொடுக்கலன்னா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் திவாலான கேஸ். நான் உடனே டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் பெரும் லாபம் சம்பாதிக்கணுமா நான் சொல்லலை. பட் வாங்கக்கூடிய கடனையாவது ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வைக்கணும். ஒவ்வொன்றுத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி போர்டில் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி கடன். அதெல்லாம் இந்த 10 லட்சம் கோடியில் வராது. நான் சொல்றது இந்த 10 லட்சம் கோடி மாநிலத்தினுடைய கடன், இந்த கார்பரேஷன்ஸினுடைய கடனை சேர்த்தீங்கன்னா ஒரு 13 லட்சம் கோடி கிட்ட போகும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன, வாட் ஆர் யூ கோயிங் டு டூ? நீங்க வேற இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுருக்கீங்க. ஜெயிக்க மாட்டோங்கிற ஒரு ஐடியால கொடுத்துருக்கிற வாக்குறுதியா, அந்த ஐடியாவா இல்ல உண்மையிலே கடன் நிலைமை என்னன்னு தெரியாம கொடுத்துருக்கலாம். பட் ஹவ் ஆர் யூ கோயிங் டு மீட் தீஸ் ப்ராமிசஸ்? நான் என்ன சொல்வேன்னா, இதற்கு எல்லாத்துக்கும் ஒரு கேட்டகரைசேஷன். திமுக வந்த போதும் நான் அதை ஆதரித்தேன். முதல்ல என்ன சொன்னாங்க? எல்லா பெண்களுக்கும் சொன்னாங்களா 1000 ரூபாய். அப்புறம் தகுதி உள்ள பெண்களுக்குன்னு மாத்தினாங்களா? அப்போ நான் ஆதரிச்சேன். கரெக்ட். மாநிலத்தில் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு தான் கொடுக்கணும். உங்களுக்கு ஓட்டு வருதுன்னு எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. இதே மாதிரி விஜய் அவர்களும் இந்த திட்டங்களுக்கெல்லாம் ஏதேனும் ஒரு குவாலிஃபிகேஷன் கிரைட்டீரியா, ஒரு தகுதி, ஒரு அந்த அடிப்படையில் தான் இந்த 2,500 கொடுப்போம். ஸோ நீங்கள் 2 கோடி மக்களுக்கு 2,500 கொடுக்கறத விட யாருக்கு தேவையோ 80 lakhs 80 லட்சம் பெண்களுக்கு கொடுப்போம் அப்படின்னா மிகவும் வரவேற்கத்தக்கது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தாங்க அவர் டைமை ஆக்கியபை பண்ணணும்.
ஏன்னா எனக்கு அது நடக்குதா நடக்கலையா, பிக் பிக்சர். டாஸ்மாக்ல பிடிஆர் என்ன சொன்னாரு, வர வேண்டிய இதுல வந்து கால்வாசி பாட்டில் உள்ளே இருக்கு, ஸ்டாக்லயே வராம விற்குது. டாஸ்மாக் இன்வென்ட்ரியிலேயே வராம லட்சக்கணக்கான பாட்டில் ஒரு நாளைக்கு வியாபாரம் ஆகுது, கணக்கிலேயே வரல. அந்த பணம் எங்க போகுது? அந்த மாதிரியே நூற்றுக்கணக்கான கோடி இல்லை, ஆயிரக்கணக்கான கோடி 5 வருஷத்துல போயிருக்கு. அதை எப்படி தடுக்க போறீங்க? See, these are the big things. இதை தான் வந்து உங்களுக்கு உங்கள் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கும் காசு இங்க பிளக் பண்ணாதான் உங்களுக்கு வரும். டாஸ்மாக்கு உண்மையாக வரவேண்டிய வருமானம் 50,000 கோடியா 70,000 கோடியா? எவ்வளோ லீக்கேஜ் போயிட்டு இருக்கு. நீங்க கோல் இம்போர்ட்ல நடக்கிற ஊழல் வந்து அறப்போர் போட்டு கொடுத்துருக்காங்க, ஆயிரக்கணக்கான கோடி. ஒரு ஆண்டுக்கு நூற்றுக்கணக்கான கோடி வெறும் கோல் இம்போர்ட், நிலக்கரி வந்து இறக்குமதி செய்வதில் மட்டும் டான்ஜெட் கோல்ல நடக்கிற ஊழல். இதை வந்து நீங்க பாலிசி வச்சு தான் மாற்ற முடியும். நீங்க வந்து இப்போ ரெய்ட் பண்ணி ஒரு நாள் போய் அங்கே போய் நானே நிற்பேன், ஒரு 4 வீடியோ எடுப்பேன், 2 பேரை சஸ்பெண்ட், 2 ஜூனியர் இன்ஜினியரை சஸ்பெண்ட் பண்ணுவேன், நடக்காது. இல்ல அந்த மாதிரி நடவடிக்கைகள் நிறைய பார்க்க முடியும் எல்லா டிபார்ட்மெண்ட், நாட் ஒன்லி. அது ஆர்வக்கோளாறுங்க, அது ஆர்வக்கோளாறு. மக்கள்கிட்ட நாங்க அவங்கள மாதிரி இல்லை, நாங்க வேற மாதிரி இருக்கோம், பாருங்க நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு ஆர்வக்கோளாறு. அது நான் பெரிய பிளேமும் பண்ண மாட்டேன், அதுவும் தேவை. இந்த இம்பாக்ட் பொதுமக்களுக்கு போய் சேரணும்னா, நான் பாலிசி டிசிஷன்ல நான் கையெழுத்து போட்டேன்னு சொன்னா மக்களுக்கு புரியாது. இங்க பாருங்க 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டேன், இந்த பாருங்க இந்த குறைச்சிட்டோம். பட் நிச்சயமாக பிக் பிக்சர்ல தான் முதலமைச்சருடைய ஃபோக்கஸ் இருக்கணும். அது இருக்கிறதாங்கிறது நமக்கு இனிமே தான் போக தான் தெரியும். இந்த சவால்களை எப்படி சமாளிக்க போகிறார்? அதே சமயம் நிதி ஆதாரம் எங்க இருந்து கொண்டு வர போறாங்க? அதாங்க டாஸ்மாக்குமே தனியார் மயப்படுத்த போறதா ஒரு தகவல். இல்ல டாஸ்மாக் தனியார் மயப்படுத்தப்பட்டாலும் அதிலிருந்து வரக்கூடிய வருவாய் அரசாங்கத்திற்கு 10 பைசா குறையக்கூடாது. அதுதான் அவருக்கு சவால். எல்லாத்தையும் எடுத்துக்கங்கன்னு சொல்றதுல வந்து ஒரு பெரிய கவர்னன்ஸ் கிடையாது. திரைத்துறையை சார்ந்து ஒரு 4 பேரோட போட்டோ எடுத்து அந்த போட்டோ வருது, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எவ்ரிடே அந்த போட்டோ வருது, அவர்கள் நண்பர்கள், அதுல ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. பட் அது எப்படி வருகிறதோ அதே போல பாலிசிஸ்ல என்ன ஐடியா, என்ன திட்டம். நான் ஒண்ணு சொல்றேன், திமுக அரசு, இன்ஃபேக்ட் நானும் குறை சொன்னேன், எல்லாத்துக்கும் ஒரு கமிட்டி போடுறீங்க, எல்லாத்துக்கும் ஒரு வல்லுநர் குழு. வந்த உடனே ரகுராம் ராஜன், எஸ்தர் டூஃப்ளோ, இவர் அரவிந்த் சுப்ரமணியம் எல்லாரையும் வச்சு ஒரு குழு போட்டாங்க. அது வரவேற்கத்தக்கது, ஏன்னா அவங்க எல்லாம் குளோபல் எக்ஸ்பர்ட்ஸ். ஆனால் ஃபினான்ஷியல் அட்வைஸ்க்காக நான் முதல் 8 மாதத்தில் நான் ஒரு போஸ்டும் போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 30 கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணாங்க. யாரு? ஏற்கனவே அனுபவம் உள்ள அமைச்சர்கள் இருந்த போதிலும் ஒவ்வொரு துறைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணாங்க. எந்த விதமான அனுபவமும் இல்லாத அமைச்சர்கள் வைத்துக்கொண்டு ஏன் நீங்கள் வல்லுநர் குழுக்களை அமைக்கவில்லை? இல்லை பண்ண போறீங்களா? அதை பற்றியும் பேச்சு கிடையாது. இப்போ பட்ஜெட் வரப்போகுது, மாரியோ வில்சனுக்கு யாரு அட்வைஸ் பண்ண போறாங்க? ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, சரி அவருக்கு ஓரளவுக்கு ஐஏஎஸ் கொஞ்சம் அனுபவம் இருக்கும், பட் தே ஆர் நாட் எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்ஸ். யாரு அந்த கமிட்டியில இருக்க போறாங்க? ஸோ இதெல்லாம் வந்து இது திட்டக்குழு எந்த முன் யோசனையும் இல்லாம அவங்ககிட்ட நிதியை கொடுத்துருப்பாங்க. என்ன முன் யோசனைங்கிறது நம்ம மக்களுக்கு சொல்லலாம்ல. அது என்ன இதுவா அரசு சீக்கிரட்டா? அது பயமா தான் இருக்கு. இல்ல நான் என்ன கேக்குறேங்க, நீங்க வெளிப்படையா அதே ரகுராம் ராஜனை கூப்பிடுங்க, அவர் என்ன வரமாட்டேன்னு சொல்ல போறாரு. அவர் எப்படிமோ காங்கிரஸ் அரசுக்கு நெருக்கமானவர், காங்கிரஸும் உங்க அரசுல இருக்கு, அவரை கூப்பிட்டு அந்த குழு அப்படியே தொடரும். அறிவிப்பு என்ன பிரச்சனை? அதே எஸ்ஆர் டூஃப்ளோ இருக்காங்க, அரவிந்த் சுப்ரமணியம் இருக்காங்க. ஸோ நாளைக்கு அவங்க சொல்றதெல்லாம் சரியா, அவங்க சொல்றதுதான் இவங்க பண்றாங்களா இல்ல, பட் மக்களுக்கு என்ன ஒரு பர்செப்ஷன், பரவாயில்லப்பா அமைச்சர் இருந்தார், அமைச்சருக்கு அனுபவம் இல்ல, பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம் அவரை கைட் பண்றாங்க. பல இதுல வந்து அவங்க எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்குறாங்க, அட்வைஸ் வாங்குறாங்க. பெங்களூர் டெவலப்மெண்ட்னா பெங்களூர்ல இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுறாங்க. ஸோ நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச் இருக்கணும், ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்கணும். எல்லாமே வந்து இந்த புதுசாக வந்திருக்கிற இந்த ஃபேன்ஸ் அசோசியேஷன்லேருந்தே வந்து அவங்களுக்கு எக்ஸ்பர்டீஸ் இருக்குங்கிறது அர்த்தம் கிடையாது. ஸோ எனக்கு அது ஒரு கவலையாக இருக்குது, பெரிய கவலையாக இருக்குது. பல விஷயங்களுக்கு விடை இது வரைக்கும் கிடைக்கல. ரைட். திரு சுகுணா திவாகர், நிறைய சேலஞ்சஸ் அவர் சொல்கிறாரு. மிக குறிப்பாக அவர் சொல்கிறது வந்து
வாக்குறுதிகள் நிறையா கொடுத்தாங்க. கடன் சுமை இந்த அரசுக்கு நிறையா இருக்குது. அதெல்லாம் தெரியாமே பெரிய அளவில் வாக்குறுதிகளை கொடுத்துட்டாங்க. போதுமான எக்ஸ்பர்ட் கமிட்டி நிறைய இடங்கள்ல இல்லை. எல்லாமே புதுமுகங்கள், யங்ஸ்டர்ஸ் அப்படின்னும் போது எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்னா இது எல்லாமே அவங்களுக்கு இருக்க த்ரெட்டாக பார்க்குறோம். நீங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்க? அதுக்கு மேலே ரகு சொன்னதுல சில கருத்து மாறுபாடுகள் இருக்கு. நிறைய கருத்து மாறுபாடுகள் இருக்கு. ஆனால் எல்லாவற்றையுமே விவாதிச்சுட்டு இருந்தோம்னா நிறைய ஃபோக்கஸே நமக்கு மாறும். இந்த அன்பு இருக்குல்ல, விஜய் மீதான அன்புங்கிறது யார் மீது அன்பு வைத்தாலுமே அது வரவேற்கத்தக்கது. ஆனால் என்னன்னா இப்போ அது அன்புங்கிற கட்டத்தை தாண்டி அது ஒரு வழிபாட்டு மனநிலைக்கு போயிருச்சு. இப்போ நம்ம இந்த ஜனநாயகத்தில் நான் தேர்தல் முடிவுகள் மீதுமே கண்மூடித்தனமான அன்பாயிடுச்சு. தேர்தல் முடிவுகள் மீதுமே எனக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்குது. ரகுடைய கருத்துக்களை நான் நிறைய மாற வர்றேன். அதை நம்ம இப்போ விரிவாக விவாதிக்க முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் இப்போ இந்த திருச்சி கிழக்கு கூட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து அவங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க எந்த பிரச்சனையுமே பேசலை. அவர் ரொம்ப உடம்பு மெலிஞ்சிட்டாருங்க, உண்மையிலேயே டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்து சாப்பிட்றாரா. அதாவது இது ஒரு அறிவுபூர்வமாக நம்ம விவாதிக்கிறதுக்கு இப்போ எனக்கும் ரகுவும் கருத்து முறைப்பாடு இருக்காங்க, நாங்கள் பேசி தீர்த்துக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது எதுக்குமே இடம் இல்லாத ஒரு நிலைமைக்கு போயிருச்சு அப்படிங்கிறது உண்மையிலே ஜனநாயகத்திற்கு ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லி கன்வின்ஸ் பண்ண முடியாத அளவுக்கான ஒரு கல்ட் மென்டாலிட்டி இப்போ உருவாகி இருக்குதுங்கிறது அது எல்லா இயக்கங்களுக்குமே அது ஒரு மிகப்பெரிய சவால் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மூணாவது வந்து இப்போ தலித் ரெப்ரசன்டேஷன்ங்கிறது கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது. போன ஆட்சியில் 4 அமைச்சர்கள் இப்போ 8 அமைச்சர்கள் உருவாக்கப்பட்டிருக்காங்கிறது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது தான். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அந்த ஐடென்டி பாலிடிக்ஸ் பிரதிநிதித்துவ அரசியல் பேசுகிறப்ப அறநிலையத்துறை அமைச்சராக ஒரு பார்ப்பனர் நியமிக்கப்பட்டதையும் சேர்த்து தான் நம்ம பேசணும். பாதவர்ஜர் என்ன சொல்றாருன்னா அவங்க தலித்துகள்னு எனக்கு தெரியும், இவர் என்ன சாதி தெரியாதுங்கிறாரு. இப்ப நீங்க அதை வந்து நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஐடென்டி பாலிடிக்ஸை பேசினீங்கன்னா தலித் சென்னையில இருந்தவர் நினைக்கிறேன், சென்னையில இருந்தவர் ஸ்ரீரங்கத்துல கண்டெஸ்ட் பண்ண வச்சு. ஆமா, தமிழ்நாட்டுடைய பெரும்பாலான இடங்கள்ல பெரும்பாலான சாதிகளை நிப்பாட்டியிருக்காங்க. குறிப்பா மயிலாப்பூர்லையும் ஸ்ரீரங்கத்திலையுமே அவங்க பார்ப்பனர்களை தான் நிப்பாட்டியிருக்காங்க. ஏன்னா இப்ப நீங்க ஏன் நீங்க பார்ப்பன அமைச்சர்கள் நியமிக்கிறீங்கன்னு நம்ம தாவே காட்ட விஜய்கிட்ட கேட்க முடியாது. அது ஒரு திராவிட கட்சி கிடையாது. திராவிட கட்சியா இருந்த அதிமுகவிலையுமே பார்ப்பன அமைச்சர்கள் இருந்திருக்காங்க, ஜெயலலிதா இருந்திருக்காங்க, நடராஜெல்லாம் இருந்திருக்காரு. இப்போ அறநிலையத்துறை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வந்து அதில் ஒரு முரண்பாடுகள் இருந்து நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அது வேறு தனி விவாதம். ஆனால் அது நீங்கள் வந்து முதல்ல வந்து இந்து தர்ம பரிபாலன சட்டம் கொண்டு வரப்பட்டப்ப கிட்டத்தட்ட ஒரு 90 தனிநபர் தீர்மானங்களை கொண்டு வந்தவர் சத்தியமூர்த்தி ஐயர். நீங்கள் அதுல இருந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் கோயிலை வந்து கலைஞர் எடுத்ததுல இருந்து, மீண்டும் போன சுப்பிரமணிய சாமி கேஸ் போட்டதுல இருந்து, அனைத்து சாதி அர்ச்சகர்ல இருந்து பெண் ஓதுவார் நியமனம் வரைக்கும் அங்கே ஒரு பார்ப்பனர் அடையாளத்துக்கும் அறநிலையத்துறைக்கும் ஒரு முரண்பாடு இருந்துகிட்டே இருக்கிறப்ப ஒரு பார்ப்பனர் அமைச்சராக்கப்படுகிறார்னா நீ இதை பற்றி மட்டும் பேசிட்டு அதை விடுவது அப்படிங்கிறது ஒரு சரியான விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கச்சத்தீவு பிரச்சனையுமே ரகு சொன்னதில் எனக்கு உடன்பாடு இருக்குது. கச்சத்தீவு பிரச்சனைக்கு மீனவர்கள் பிரச்சனைக்கும் இவங்க இந்த மீனவர்கள் கடல் கடந்து போய் சுடப்படுகிறார்கள் அல்லது கைது செய்யப்படுறதுக்கும் எந்த சம்மந்தமே பெருசாக இல்லை. கச்சத்தீவுங்கிறது ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தீவு, அவ்வளோதான். தீவு பகுதி வலைகளை உலர்த்துவாங்க, அவ்வளோதானே தவிர அதை நம்ம மீட்டுட்டோம் மீனவர் பிரச்சனைலாம் தீராது. அதில் உண்மையிலே இருக்கக்கூடிய பிரச்சனை நம்ம வந்து அந்த மீன்பிடி இழுவை வலைகள் அது அதிகமாக பயன்படுத்தி நிறைய மீன் வளங்களை எடுத்துகிட்டு வந்துடுறோம். இது வந்து உண்மையிலேயே 2 மீனவர்களுமே பேசி இருக்கக்கூடிய பிரச்சனை. இன்னும் நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ சீமானில் இருந்து வைகோல் வந்து பலரும் ஈழ ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா, உண்மையிலே இலங்கை தமிழ் மீனவர்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க நம்ம தமிழ்நாட்டு தமிழ் மீனவர்களுக்கு எதிரான கருத்துக்களை தான் சொல்லுவாங்க. நீங்கள் எங்களுடைய மீன் வளத்தை சுரண்டிட்டீங்கன்னு. நிரபராதி மீனவர் கூட்டமைப்புன்னு சொல்லி ராமேஸ்வரத்தில் இயங்கக்கூடிய அமைப்பு 2 தரப்பு மீனவர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தினாங்க. அது பெரிய அளவில் முன்னேறல. உண்மையிலேயே அந்த அளவில் தான் வந்து அந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படணும். அது உண்மையிலேயே அரசியல் தான். அது முதல்ல ஜெயலலிதா தான் பண்ணாங்க. அதை வந்து கச்சத்தீவை மீட்போன்னு சொல்லி வழக்கு போட்டாங்க. பின்னால் திமுகவும் பண்ணுச்சு. கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபி அதை பண்ணுச்சு. ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சகத்துல இருந்து ஒரு லெட்டர் ஒன்று போட்டாங்க. அதுல வந்து ஒரு அதிகாரியா அந்த அமைச்சகத்திலே இல்லை, அவர் பேர்ல வந்தது. அதுக்கப்புறம் கண்டுக்கல. ஆனால் இதுல என்ன சிக்கல் அப்படின்னா அந்த அவர் மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் சொன்னதுல என்ன சிக்கல்னா அவர் உண்மையிலேயே ரகு சொன்ன மாதிரி புரிதலோட கச்சத்தீவுங்கிறது இந்த மீனவர் பிரச்சனை சம்பந்தம் இல்லைங்கிற புரிதலோட அவர் சொல்லலை. அவர் சொல்றதுக்கு முன்னால இன்னொரு அமைச்சர் அவருக்கான பதிலை சொல்லுகிறாங்கிறது பிரச்சனை. அவர் ஏன்னா இது ஒரு பிரச்சனைக்குரியது, இதை நம்ம தவிர்த்துருவோம் அப்படிங்கிற அடிப்படையில தான் நோக்கம். அந்த அதைத்தான் நான் வந்து கேள்விக்குள்ளாக்குறேன். அவரும் நோ கமெண்ட்ஸ் தான். அவரும் நீ என்ன சொல்ற சொல்லக்கூடாது, நானும் நோ கமெண்ட் சொல்லுவேன் அப்படிதான் சொன்னாரு. முந்தானத்து என்னன்னா அதே ஸ்ரீநாத் வந்து தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்க போயிருக்காரு. அது திருச்செந்தூர் தொகுதி, அவர் ஜெயிச்ச தொகுதிகளை புன்னைக்காய் தொகுதியில போய் அவர் நன்றி தெரிவிச்சிருக்காரு. ஓகே, இதெல்லாம் ஒரு அடிப்படையில் இருக்கிற விஷயம் வருவாங்கன்னு. இப்போ இந்த சவால்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உண்மையிலே வந்து இந்த நிதிச்சுமை அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச தாவேக்காய் எடுத்த உடனே ஆட்சியை பிடிப்பாங்கன்னு அவங்க எதிர்பார்க்காம தான் இவ்வளவு வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா திமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை அவங்க தொடரணும், அதோட கூடுதலா இதை வந்து கொண்டு வரணும். அது எல்லாமே தங்கமா வேற அறிவிச்சிருக்காரு. தாய்மாமன் சீர்ல இருந்து ஆரம்பிச்சு திருமணம் பட்டு சேலை, இன்னைக்கு தங்கத்தினுடைய சந்தை மதிப்பு என்ன, தங்கம் கிடைக்குமா இவங்க அறிவிச்சிருக்கிற திட்டத்துக்குன்னு
அது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக அவங்களுக்கு இருக்க போகுதுங்கிறது ஒன்று. இன்னொன்று என்னன்னா, இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் வன்முறை பிரச்சனை இருக்கு இல்லையா, இது விஜய்க்கு மிகப்பெரிய நெருக்கடியாக அமரும். என்ன நெருக்கடினா, நீங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் வன்முறைங்கிறலாம் வெறுமனே ஒரு அரசு சார்ந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டுமே கிடையாது. இப்போ நீங்க சிங்கப்பெண்ணே போட்டாலும், இப்போ சிங்கப்பெண்ணில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கே பாலியல் தொல்லை திருச்செந்தூர் இன்ஸ்பெக்டர் கொடுத்துருக்காருங்கிறத பார்க்குறோம். அப்படிங்கிறப்ப இது முழுக்க ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனை. வீடு வீடாக போலீஸை போட்டு நீங்கள் கண்காணிக்கலாம் முடியாது. திருச்சிக்கிழக்கு ஒரு அம்மா சொல்கிறாங்க, எங்களுக்கு அந்த சிப்பு வச்சு விட்ருங்க, நீங்கள் கண்காணிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னன்னா நீங்கள் இப்போ பாலியல் குற்றங்கள் தொடர்பாக புகார்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ போக்சோ சட்டத்தின் கீழ் நிறைய புகார்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு காலகட்டத்தில் ஒரு பாலியல் குற்றம் நடந்தால் அதை வெளியில் சொல்றது அவமானம் அப்படின்னு மறைச்சது இருந்தது. இன்னும் சொல்ல போனால் நிலை மாறி இருக்கு. நிறைய குழந்தைகள் மீதான இவங்க 18 வயதுக்கு கீழான பெண்கள் அல்லது ஆண்கள் மீதான பாலியல் வன்முறைங்கிறது குடும்பங்களால தான் அதிகமாக நிகழ்த்தப்பட்டிருக்குது. உறவினர்களால, குடும்பங்களால தான். அது வெளியில சொல்ல மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அதை சொல்லலாம். அதாவது அடையாளமே தெரியாமல் நீங்க ஒரு புகாரை தெரிவிக்கலாங்கிற ஒரு வசதி வந்ததற்கு பிறகு இப்ப நிறைய புகார்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. புகார்கள் அதிகமாயிட்டனாலே குற்றங்கள் இப்பதான் நடக்குது, முதல்ல நடக்கலைன்னா சொல்ல முடியாது. முதல்ல தெரிவிக்கப்படலாம், இப்ப அது தெரிவிக்கப்படுகிறது. அப்ப நீங்க ஒரு பாலியல் வன்முறை அல்லது ஒரு இன்னொரு விஷயம் என்ன, இப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வச்சுங்களேன். இப்ப கொள்ளை அப்படின்னாலே நமக்கு இருக்கலே ரொம்ப வசதியான விஷயம் மதுதான் பிரச்சனை, டாஸ்மார்க் தான் பிரச்சனை தூக்கி போடுறது. அதுதான் ஒரு கவர்ச்சிகரமான தேர்வு. உண்மையிலேயே நீங்க ஒரு கொலை செஞ்சதுக்கும் மது குடிச்சு தான் கொலை பண்ணியிருக்காங்கிற ரேசியோலாம் பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு ஈஸியான ஒரு டார்கெட் அதுதான். அப்போ நீங்கள் என்னன்னா ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனை இது. ஒரு பாலியல் வன்முறையோ, ஒரு ஆணவ கொலை எடுத்துக்கோங்க. ஆணவ கொலைங்கிறது நீங்கள் ஒரு டாஸ்மார்க் முடிட்டீங்கனால ஆணவ கொலை நிற்காது. அது சாதி சார்ந்த உளவியல் மாறணும். அப்போ சமூகம் சார்ந்த பிரச்சனையாக இதை அணுகி மாற்றணும். இல்ல இப்ப அதிகாரிகளை கொஞ்சம் கடுமையான அதிகாரிகளை போடுவது, அதனால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நீங்க இதை வெறுமனே சட்ட ஒழுங்கு மட்டுமே வச்சு இதை பண்ணிட முடியாது. ஆனா இதுல என்ன சிக்கல்னா, இது கடந்த கால ஆட்சியிலும் இதுதான் நிலைமை, திமுக ஆட்சியிலும் இதுதான் நிலைமை. அப்ப விஜய் என்ன பண்ணாருன்னா, தொடர்ச்சியா சட்டம் ஒழுங்கு பாலியல் வன்முறைகள்லாம் அது அரசனுடைய பிரச்சனைன்னு பிரச்சாரம் பண்ணி இன்னைக்கு அதுக்கு அவருக்கு நெருக்கடியா மாறும். அது அவர் கொடுத்த வாக்குறுதிகள், அவர் பேசிய பேச்சுக்கள் அவருக்கே எதிராக மாறக்கூடிய, சிக்கலாக மாறக்கூடிய ஒன்று இருக்கிறது. மூணாவது அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்னன்னா, பிஜேபி இன்னும் பிஜேபி தன்னுடைய ஆட்டத்தையே ஆரம்பிக்கல. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னென்னலாம் பண்ண நினைச்சாங்களோ அதெல்லாம் விஜய் பண்ணிட்டான்னு சொல்லி உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணிங்கிறது உடஞ்சு போயிருச்சு. பிஜேபி ஒரு சவால் தான், பெரிய சவால். திமுக தனிமைப்படுத்தப்பட்டுச்சு, அதிமுக ஸ்பிரிட் உண்டாயிருச்சு. இனிமேலும் அந்த அதிமுக உண்டான பிளவுங்கிறது ஒட்ட வைக்க முடியுமாங்கிறது தெரியல. அப்படிங்கிறப்ப நம்ம செய்ய நினைச்சதை விஜய் செஞ்சுட்டாங்கிறத ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் தான் அவருக்கு ப்ரெஷர் கொடுக்க போறாங்க. அந்த ப்ரெஷரை விஜய் எந்த அளவுக்கு தாங்குவார். இன்னொன்று, இப்போ இவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய இப்போ விசிகாவாக இருக்கட்டும், ஐஎம்ல கூட இவங்க வெளியிலேருந்து ஆதரவக்கூடிய சிபிஎம்மாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், இவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நிலைப்பாடுக்கும் அவங்க என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் எடுப்பாங்க இருக்கிறது. அப்போ இந்த முரண்பாடுகள்லாம் இருக்குது இல்லையா. ஒரு பக்கம் பிஜேபி ப்ரெஷர், இன்னொன்று இந்த கூட்டணி கட்சிகளுடைய கொள்கை சார்ந்த நிலைப்பாடுகள். அந்த அளவுக்கு தீவிரமா விஜய் இருப்பாரா, தாவேக அரசு இருக்குமாங்கிறது. இதுதான் இந்த மூன்று சிக்கலுமே ஒரு மிகப்பெரிய சிக்கலா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அரசியல் சார்ந்து உங்களுக்கு என்ன மாதிரியான நெருக்கடி இருக்கும்னு நினைக்கிறீங்க வரும் நாட்கள்ல? இல்ல, எனக்கு அரசியல் நெருக்கடி பெருமளவுல இருக்கும்னு, உடனடியாக இருக்கும் நான் இல்ல. இப்ப திமுகவை எடுத்துக்கிட்டோம்னா 6 மாத காலங்கள் அவங்களுக்கு அவகாசம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கடந்த சில நாட்களாக பாத்தீங்கன்னா, குறிப்பா அந்த திருச்சி கூட்டத்திற்கு பிறகாக பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா ஆர் ஆசா அவர்கள் மீது கடுமையா விமர்சனம் வைக்கும் போது இவங்க திருப்பி பதிலடி கொடுக்கறதுங்கிறது அது தொடரும். ஆனால் அரசியல் நெருக்கடி இந்த அரசாங்கத்திற்கு அடுத்த 4-5 மாதங்களுக்குள் வரும் என்று நான் நினைக்கவில்லை. திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளும் அடுத்த 3-4-5 மாதங்களில் தங்களுடைய their focus will be more on themselves. of course அறிக்கைகள் வரும், அறிக்கைகள் இந்த அரசாங்கம் தவறு செய்கிறது இது அதுன்னு போட்டுட்டு இருப்பாங்க. பட் நெக்ஸ்ட் few months their focus will be on self preservation. தங்களை எப்படி காப்பாற்றிக் கொள்வது, தாங்கள் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போறது, இந்த ஹெமரேஜிங்கை தடுக்கணும். தொடர்ந்து தாவேகா பக்கம் நோக்கி போறத பர்டிகுலர்லி அதிமுக எப்படி தடுக்க போறாங்க? இப்ப விஜய் 2006ல திமுக மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படின்னும் போது அப்ப இருந்த எதிர்கட்சியில இருக்கவங்க மைனாரிட்டி கவர்மெண்ட், மைனாரிட்டி திமுகன்னு தொடர்ச்சியா வலுவா அதிமுக எடுத்து வச்சுக்கிட்டே இருந்த மாதிரி இந்த முறை திமுக அது மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்றாங்களா? எங்களாலதான் உங்களுக்கு ஆட்சி நிலைவிட்டு இருக்கிறது, ஏன் கொடுத்தீங்க, எங்க கூட்டணில இருந்து நாங்க எங்களுக்கு ஓட்டு போட்டவங்க அங்க போனதுனாலதான். சரி, அவங்க கொடுக்கலன்னா அவங்க வேலுமணி சிவி சண்முகம் குரூப் கொடுத்துருக்க மாட்டாங்களா? போய் சால்வை எல்லாம் போத்திட்டு வந்தாருல்ல, அவங்கள சேர்த்து எல்லாம் போட்டாரு. இல்ல அவங்கள சேர்த்துக்கலையா அவங்க?
இவங்க வந்துட்டாங்க சேர்த்துக்கல, இவங்க வரலன்னா அவங்கள அந்த சேர்த்து பிறமே அவரை போய் பார்த்து சந்திச்சு உங்களை கூட்டணி போட்டாங்க. கரெக்ட்டுங்க. இப்ப நம்பிக்கை வாக்கெடுப்புல அவங்க எல்லாம் சேர்ந்து தானே வாக்களிச்சாங்க. கரெக்ட். இப்போ இவங்க போனா போட்டோம். அவங்க 32 எம்எல்ஏ இல்லை. இல்லைங்க, தனியா வரக்கு முடியாது. இப்போ வந்து ஒரு பிரேக்அவே ஃபேக்ஷன், இப்ப 4 பேர் வந்தாங்கல்ல, 4 பேர் வந்து ராஜினாமா பண்ணாங்கல்ல, அவங்க தாவேகா டிக்கெட்ல இப்ப திருப்பி நிக்க போறாங்கல்ல, அது குதிரை பேரம் தான். அது லீகலா நீங்க என்ன சொன்னாலும் அது வந்து ஹார்ஸ் ட்ரேடிங் தான். ஸோ அந்த மாதிரி இன்னொரு 10 பேர் வந்துட்டு போறாங்க. ஒரு விஷயம் நீங்க நினைவு வச்சுக்கணும், உங்களுக்கு ஒரு 10 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க. நான் கேட்க நினைக்கிறது அது மாதிரி இப்ப 2006 காலகட்டத்தில் இருந்த மாதிரி திமுக தொடர்ச்சியாக உங்களுக்கு ஒரு விதமான அழுத்தத்தையோ நெருக்கடியோ. மைனாரிட்டி எப்படி? மெஜாரிட்டி கவர்மெண்ட் தானே இது. மைனாரிட்டின்னு சொல்ல மாட்டாங்க. எங்களாலதான் உங்களுக்கு ஆட்சியை தக்க வச்சா, நாங்க எங்கிட்ட இருந்து போனவங்களாலதான் நீங்க ஆட்சியை வந்து நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அவங்க ஏன் உங்ககிட்ட இருந்து போனாங்க? நாங்க சொன்ன பிறகு அவங்க அங்க போனாங்க அப்படின்றத தொடர்ச்சி என்னங்க அபத்தமா இருக்கு. உளவியலா ஒரு நெருக்கடியை தருவாங்களான்னு கேட்க. சரி, அவங்கள போக சொல்லுங்க திருப்பி. நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ அந்த மாதிரி ஒரு பேச்சு வந்தாக்க அவங்க ராஜினாமா பண்ணிட்டு போலாமே. இப்போ திரு ஷாஜஹான், திரு வன்னியரசு 2 காங்கிரஸ் எப்படி முன்னாடியே வந்துட்டாங்க. ஸோ காங்கிரஸ் வந்து துரோகிகள் ஆகிவிட்டாங்க. இவர்கள் தான் நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க. கரெக்டா? 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் அரசாங்கத்தில் இடம்பெறவில்லை. ஸோ உங்களுக்கு விசிக்கு ஐயூஎம்எல் இந்த 2 அமைச்சர்கள் ரிசைன் பண்ணிட்டு போயிட சொல்லுங்க. ஒன்றும் பிரச்சனையே. கவர்மெண்ட் விழுந்துருமா? விழாது. யாராவது வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி ஒரு 4 பேர் ரிசைன் பண்ணுவாங்க. அதோட இந்த ஹாஃப்வே மார்க் குறையும், ஆட்சி தக்க வைத்துக் கொள்ளலாம். ஒன்றும் பிரச்சனையே வராது. என்னை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அடுத்த 4, 5, 6 மந்த்ஸுக்கு இருக்குங்க. விஜய்க்கு ஒரு பெரிய அந்த அரசு கவிழும் அளவிற்கு எந்த ஆபத்தும் வராது. ஆனால் அவருடைய கவர்னன்ஸ் தான் மக்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்காங்க. தமிழக அரசு விஜய்க்கு எதிரில் சவால்கள் என்னென்ன சவால்கள்லாம் அவங்க எதிர்கொள்ள போறாரு? நிச்சயமாக அதை பற்றி சொல்கிறேன் திரு. அதுக்கு முன்னாடி நண்பர் சுகுணாக்கு சில பதில்கள் சொன்னோம். வந்து அவர் அந்த தனிமனித வழிபாடை பற்றி சொன்னார்ல, 100% ரொம்ப டேஞ்சரஸ். நான் வந்து அம்பேத்கருடைய அந்த சென்டென்ஸ் தான் சொல்லுவேன். நீங்கள் எக்ஸசிவ் பக்தி வந்து ஆன்மீகத்தில் இருந்துன்னா உங்களுக்கு முக்தி கொடுக்கலாம். அரசியலில் பொது வாழ்வில் அளவுக்கு அதிகமான பக்தி வந்து ஒரு நாசத்தை தான் ஏற்படுத்தும். அதை நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். எனக்கு அந்த மாதிரி பேச தமிழ்நாடு களத்துக்கு அது ஒன்றும் புதுசு இல்லை. இப்போ குஷ்புக்கு கோயில் கட்டினாங்க, எம்ஜிஆர் கோயில், அது வந்து வழிபாடு அவங்க ஆட்சியில் இல்லை. தனிநபர் ரசனையாக இருக்க வரைக்கும் அது பிரச்சனை இல்லை. அது ஒரு ஜனநாயகத்தின் ஒரு பகுதியாக மாறுதுங்கிறப்ப அது பெரிய அவர் வந்து செஞ்ச தப்புகளை மறைக்கவும் செய்யாத நன்மைகளை அவருக்கு கிரெடிட் கொடுக்கறதுக்கும் அதுக்கு காரணமாயிடும். அது கூடவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த பெண்கள் பேசுறது நான் எப்படி பார்க்குறேன்னா, அந்த பேட் ஆப்பிள்ஸாக நான் பார்க்குறேன். அழுகின ஆப்பிள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் ஒரு கூடையில் 100 ஆப்பிள் நல்ல ஆப்பிள் இருந்தாலும் ஒரு ஆப்பிள் அழுகினா இருந்தால் கூட ஒரு ஸ்மெல் வந்துடும்ல, அந்த மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் இதுவும் அதுமாரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லா பெண்களும் இந்த மாதிரி கண்மூடித்தனமாக எனக்கு விஜயை பிடிக்கும், அவர் எது செஞ்சாலும் கரெக்டு, இழைச்சிட்டாரு, அது இதுன்னு இந்த பொய் செய்திகளை வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸை நம்பக்கூடாது. அது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய கெடுதல் நான் நினைக்கிறேன். தனிமனித வழிபாட்டை நம்ம சிக்கி சின்னாபின்னமாயிருக்கிறோம். ஜெயலலிதாவுக்கு செம பொட்டன்ஷியல் இருந்தது, எதையுமே அவங்க வெளிக்காட்ட முடியாத அளவுக்கு அவங்க தனிமனித வழிபாடு அவங்களுக்கு எடுத்துருச்சு. இன்னொரு ஜெயலலிதா வேண்டாம், அது கூடவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். 91 to 96 நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். ஆக்சுவலாக எக்ஸலையும் சுகுணா கேட்டிருந்தாரு, ரமேஷ்ங்கிற ஒரு பார்ப்பனர் வந்து அறநிலைத்துறைக்கு போட்டிருக்கிறாங்கன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் சுகுணா வந்து அவர் வந்து ஒரு தீவிரமான பகுத்தறிவாதி. நான் வந்து ஒரு இண்டிவிஜுவல்ஸை வந்து இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்றது வந்து பகுத்தறிவுக்கு எதிரானது. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு பார்ப்பனர் வந்து PS கிருஷ்ணன் இருந்தார், IAS ஆஃபீஸர். திருமாவளவன் கூட அவர் அவார்டு கொடுத்துருக்காரு. திரு வீரமணி கூட அவரை பற்றி உயர்வாக பேசியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 நான் தலித்ஸ் வந்து இந்தியாவில் தலித்துகளுக்காக உழைத்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நீங்கள் அதில் வைக்கலாம். பாலிசி டிசிஷன்ஸில் அவர் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் வந்து அவர் தன்னுடைய முயற்சிகளை வந்து இந்த ஒரு அப்லிஃப்ட்டுக்காக பயன்படுத்தியிருக்காரு. ஸோ வந்து ஒரு இண்டிவிஜுவல் இப்படி தான் இருப்பாருன்னு சொல்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது பகுத்தறிவுக்கு எதிரானது. அப்புறம் அவரோட பேக்ரவுண்ட், அவர் வந்து ஒரு அர்ச்சகரோட பையனாக இருந்திருக்கிறாரு. கருணாநிதி அவர்கள் வீட்டிலேயே வளர்ந்திருந்த உதயநிதி ஸ்டாலின் 7ஆம் அறிவு படம் எடுக்கிற வரைக்கும் இடஒதுக்கீடு பற்றி ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவரே ஒத்துருக்காரு. அவருக்கு அதாவது இந்த அளவுக்கு ஒரு பகுத்தறிவு சூழ்நிலையில் வளர்ந்த, சமூக நீதி சூழ்நிலையில் வளர்ந்த உதயநிதிக்கு அந்த ஒரு இது கொடுக்குறோம்ல, லீனியன்ஸ் கொடுக்குறோம்ல, அது இந்த பையனுக்கு கொடுங்க. அந்த பையன் மேல நம்பிக்கை இருக்க ஒரு பெரிய பகுத்தறிவாதினா நான் சொல்ல இல்ல. சிக்கல் எங்க வருதுன்னா, இப்ப நான் அது அந்த நீங்க சொல்ற அந்த அவகாசமோ இல்ல அவங்க மீதான நம்பிக்கையிலயோ இங்க சிக்கல் கிடையாது. இவங்க வந்து 8 அமைச்சர்கள் நாங்க தலித்து கொடுத்துருக்கோம்ன்றத பெருமையா ஒரு பக்கம் சொல்லிட்டு, இவர் என்ன கம்யூனிட்டினே எனக்கு தெரியாது. என்ன கேட்டாரு, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ப்பனருக்கு நீங்க இண்டிவிஜுவலா பாக்குறது தவறுன்னு சொன்னா கூட பார்ப்பனுக்கு அறநிலைத்துறை கொடுக்க கூடாது. என்ன கேட்டீங்கன்னா, புரட்சினா ஃபுல் புரட்சி தான். அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணுக்கு தான் கொடுத்துருக்கணும். இளம் பெண் மாதவிலக்கு ஏற்படுற பெண்ணு தான் கொடுத்துருக்கணும். அது பல தடைகளை உடைக்கும்.
அந்த தீட்டு தொடர்பான பெரிய வந்து ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு, எம்எல்ஏ லோகேஷ் மட்டும் தான் இருக்காரு. அதான் இல்ல இருந்துன்னு தான் சொல்றேன். கமலி வந்து ஐ திங்க் அவங்க வந்து அவங்க தேவேந்திர குலவேலர் அவங்களுக்கு கூட கொடுத்துருக்கலாம்னு சொல்றேன். தலித் சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணுக்கு கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஏன்னா வந்து அதுதான் பெரிய மாற்றங்கள் கொண்டு வரும். ஆனா இந்திய சூழல் எப்படி இருக்கு, சமூக சூழல் எப்படி இருக்குன்னா, கேரளா இருக்கிற கம்யூனிஸ்ட் அந்த பெண்களில் சபரிமலைக்கு போகலாம், மாதவிலக்கு ஏற்படும் பெண்களும் போலான்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப பிஜேபி அதை பிரச்சனையாக்கின உடனே கவர்மெண்ட் பொசிஷனே மாத்திட்டாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாத கம்யூனிஸ்ட் மாத்திட்டாங்க. திமுகவும் அப்படி மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஏன்னா இங்க வந்து எல்லாமே ஓட்டு அரசியல். இப்ப நீங்க அனைத்து சாதினா அச்சராகிறதுக்கு எது தடையா இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட். நீங்க அரசு என்ன முயற்சி செஞ்சாலும் அங்க பார்ப்பனிய தலைவிரித்தாடுது, அவங்க வந்து அதை தடுத்து நிறுத்திடுவாங்க. அதுக்கு வந்து திமுக அரசுக்கே நான் வந்து ஒரு சஜஷனா நினைச்சுக்கிட்டு இருப்பேன். ஒரு 100 கோடியில புதுசா ஒரு கோயிலை கட்டுங்க, அதுக்கு ஆகம விதியெல்லாம் கிடையாது, நீங்க வைக்கிறதா விதி. அதுல எல்லாமே வந்து பார்ப்பனர்கள் அல்லாதவர்கள் மட்டும்தான் நீங்க அச்சர்களா போடணும். அது செஞ்சிருக்கலாம்னு நான் சொல்றேன். நீங்க பழைய 1000 வருஷம் கோயில் 500 வருஷம் கோயில்னா அவங்க உடனே பார்ப்பனர்கள் தூக்கிட்டு வந்துருவாங்க. இது வந்து வைதிக இது இருக்குது. இல்ல இந்த அளவுக்கு சித்தாந்த புரிதலோட அவங்க அந்த அரசு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அது நான் திமுக அரசுக்கு சொன்னேன். இந்த அரசுக்கு வந்து ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்குது. அவங்களாம் அதெல்லாம் அவங்க இது என்னன்னா, சிராவையல்ங்கிற ஒரு இடத்துல தலித்துகளுக்கு தனி கிணறு வெட்டினப்ப பெரியாரை கூப்பிட்டப்ப காங்கிரஸ்ல இருக்காரு, திறந்து வைக்கிறப்ப அவர் சொன்னாரு, இப்படி ஒவ்வொன்றுக்கா தனித்தனியா நம்ம பண்றதுங்கிறது அது சரியானதல்ல. உங்களுக்கு எங்க அனுமதி மறுக்கப்பட்டுச்சோ அந்த இடத்துல சொல்றேன். சிதம்பரம் கோயில்லையும் ஸ்ரீரங்கம் கோயில்லையும் அனைத்து சாதிகள் அர்ச்சகர் ஆகணும். அதுக்கு வந்து நீங்க வந்து அவங்களுடைய ஒரு என்ன சொல்றது டெடிகேஷன், அவங்களோட பக்தி எல்லாம் டெஸ்ட் பண்ணலாம்ல. திருமுறை சொல்லலாம், சிவன் கோயில்லாம் இங்க வந்து நீங்க பாசுரம் பாட சொல்லலாம். அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய அதுல அவங்களுக்கு என்ன அர்ப்பணிப்பு உணர்வு இருக்குன்னு பார்த்து கொடுக்கலாம். நீங்க அதுக்கு எல்லாத்துக்கும் டெஸ்ட் வைக்கிறாங்கல்ல. இதுலயே சிதம்பரம் கோயில்லையே அந்த சிவனடியார் ஆறுமுகசாமிங்கிறவர் தேவாரமே பாட விடல. அல்ல அதெல்லாம் கொடுமைன்றனா. அதுக்கு வந்து இப்ப அரசு நினைச்சா கூட பண்ண முடியாத சூழ்நிலை வந்து உங்களுக்கு நீதிமன்றங்கள் இருக்குது. அது வந்து நீங்க ஆகமங்கள், நீதிமன்றத்தில் இடஒதுக்கீடே கிடையாது. அதெல்லாம் பிரச்சனை, அதெல்லாம் மாறணும். வெறும் ரசிகர்களை வச்சு அரசு நடத்திட முடியாது. விஜய்க்கே புரிதல் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏங்க ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ் வராங்க, ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர்ஸ் வராங்க, ஒரு செமினார் கொஞ்சம் பூமர்த்தனமாக தான் இருக்கும். இதுதான் அரசு இயந்திரம், இது நீங்கள் செய்யக்கூடாது, இங்கே ஊழல் வரும், இப்படி மக்கள்கிட்ட பேசணும், பரிவோடு இருக்கணும், இது எல்லாத்தையும் சொல்றத எது தடுக்குது? நான் கேள்விப்பட்டவர்கள் எல்லா அமைச்சர்களுக்கும் செக்ரட்டரிஸ் வந்து அவங்க ஒரு செமினார், ஒரு ப்ரெசன்டேஷனே பண்ணியிருக்காங்க. எல்லா அமைச்சர்களுக்கும் அவங்க கீழே என்னென்ன துறைகள் வருது, என்னென்ன எப்படி அந்த ஸ்ட்ரக்சர் இருக்க போது, நம்ம என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத ஒரு செமினார் மாதிரி எல்லாருமே எல்லா அமைச்சர்களுக்கும் செக்ரட்டரிஸ் வந்து. எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏதாவது விஜய்க்கு வந்து டூ மச் டூ சூன் நான் நினைக்கிறேன். நான் தமிழ்நாட்டுக்கு ஐடியலா திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வந்து விஜய்க்கு வந்து மக்கள் அன்புனால, அவருக்கு இருந்த ஆதரவுனால ஒரு 50-60 சீட்டு கொடுத்து எதிர்கட்சியா உட்கார வச்சு அவர் அட்லீஸ்ட் இதை புரிஞ்சுக்கணுங்க. என் தமிழ்நாட்டோட பிரச்சனை என்ன அவருக்கு தெரியுமா? எல்லா பிரச்சனையும் என்னன்னு தெரியுமா? அது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முயற்சி செஞ்சிருக்கிறாரா? இப்போ வந்து மது பிரச்சனைனா மதுவை பத்தி அவருக்கு ஒரு 360 டிகிரி வியூஸ் இருக்கா? எதுவுமே இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏதோ ஓட்டு போட்டாங்க, ஸோ அட்லீஸ்ட் போட்டாங்க, அதையுமே நம்ம அதை வந்து மறுத்து பேச முடியாது, அதை இலக்காரமாக பேச முடியாது. போட்டது 1.25 கோடிங்கிறது ஒரு பெரிய நம்பர். அதை நம்ம மதிக்கணும்னா இனிமேலாவது முயற்சி பண்ணுங்க. அவர் வந்து பொதுக்கூட்டத்தில் காமிக்கிற அந்த எனர்ஜியை கவர்னன்ஸில் காமிக்கணும், நம்மளுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். இளம் அமைச்சர்கள் நல்லா செய்வாங்க அப்படின்னா நம்புறதுலாம் ஃபைன். அவங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும்ல. அந்த மாதிரி முயற்சி எதுவுமே நடந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி தனியாக நடந்திருக்கலாம், அதை மக்களுக்கு தெரிகிற மாதிரி நடத்தணுன்றனா அப்போதான் நம்மளுக்கு நம்பிக்கை வரும். பிஜேபிங்க சென்ட்ரல் இருக்கிறது பெரிய பூதம் மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்மளை கழுத்து நிறுக்கிறாங்க. மொழிக் கொள்கையாக இருக்கட்டும், பணத்தை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் அவங்க வந்து பிஜேபியை பொறுத்த வரைக்கும் 2 பிரச்சனை நம்ம பேசுவோம். அவங்களுடைய மதச்சார்பு, இன்னொன்று வந்து அவங்க மாநில உரிமைகளுக்கு எதிரானவர்கள். அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ அந்த அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு, ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் அவங்க வந்து அவர் கோல்வால்கர்லாம் வந்து இந்த டைவர்சிட்டி, மாநில உரிமைகளை தூக்கி குழி தோண்டி புதைக்கணும்னு சொன்னவர். அந்த பாரம்பரியத்தில் வந்தவங்க இதெல்லாம் செய்வாங்க. அதுக்கு வந்து இவருக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் இருக்குதா, அதெல்லாம் புரிஞ்சுக்கிற எபிலிட்டி இருக்குதா? ஓட்டு போட்டவங்க வந்து இவங்க நல்லா ஆட்சி பண்ணுவாங்க, மாற்றத்தை கொண்டு வந்துருவாங்க, அந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படியே இருக்கும், இருக்கிற பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுவாங்கன்னு போட்டதில்லை. நிறைய பேர் அவர் மேலே உள்ள அபிமானத்தில் போட்டிருக்காங்க, திமுக மேலே அதிமுக மேலே உள்ள அலுப்பு சலிப்புனால போட்டிருக்காங்க. ஆனால் நல்லா நடத்த வேண்டியது இவங்க கடமை இல்லையா? ஒரு பாசிட்டிவ் வாக்குகள் இவங்களுக்கு வந்திருக்கு. அதை வந்து அவரை சீரியஸாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். பாலியல் குற்றச்சாட்டெல்லாம் பற்றி அவர் தேர்தலுக்கு முன்னாடி பெருசாக பேசுனது தவறு. நான் திமுக கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தா கூட அதெல்லாம் நான் என்றைக்குமே சொன்னது கிடையாது. ஏன்னா இது சமுதாய பிரச்சனை. ஆணவ கொலை கூட நான் வந்து தனி சட்டம் வேணும்னு சொல்லிட்டு பெரிய தலித் ஆளுமைகள்லாம் சொல்கிறாங்க. தனிச்சட்டம் உதவியே செய்யாது.
கொலை பண்ணிட்டு அவன் வந்து பப்ளிக்கா வந்து பெருமையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம்ட்டு போய் நீங்க என்ன தனித்திட்டம் வந்து சொசைட்டியா தடுத்துரும்? மாறாம மாறுறதுக்கு முயற்சி செய்யணும். திரு ஸ்டாலினுக்கும் சொன்னேன், திரு விஜய்க்கு நான் சொல்லுவேன், திருநெல்வேலிக்கு போங்க. பேசிக் ஹியூமன் ரைட்ஸே அங்க இல்ல, இப்போ இருக்கிறது கஷ்டம் ஜாதினாலன்னா நீங்க மனமாட்டத்துக்கு ட்ரை பண்ணுங்க. அது திரு ஸ்டாலினுக்கும் சாத்தியம். ஏன்னா அவர் பெரும்பான்மை சாதியை கிடையாது, அவர் உண்மையிலேயே தலித் மக்கள் மேல ஒரு பரிவுள்ளவர். விஜய் அவர்களுக்கு பெரும்பான்மையான தலித் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, அவரும் வந்து ஒரு சிறுபான்மை சாதி தான் சேர்ந்தவர். இவங்களுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் வேற யாருக்கும் கிடையாது. அதான் அவங்க செய்யணும், அப்பீல் பண்ணணும். நம்ம பேச்சு மூலம் தான் மாற்ற முடியும். இதை வந்து நீங்க டொபாக்கோ, நம்ம புகையிலைக்கு எதிராக நம்ம ஒரு கேம்பெயின் பண்றோம்ல, சினிமாவில் ரீல் போடுறோம்ல, அந்த மாதிரி சாதிக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம், அது வந்து ஒரு சாத்வீகமான அமைதியான போராட்டம் பண்ணணும், அதை முன்னெடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அரசியல் நெருக்கடியா உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும் வரும் நாட்கள்ல? அது இப்போ எதிர்கட்சியாக இருக்கட்டும், இப்போ திமுக இருக்காங்க, அதிமுக இருக்காங்க, பாஜகவும் இருக்காங்க, எதிர்த்தரப்புல நிற்பாங்க அப்படின்னும் போது இந்த அரசு அவங்களை எப்படி சமாளிக்க போகிறது? எது மாதிரியான அரசியல் நெருக்கடி இருக்கும்? அப்புறம் இந்த அரசு அப்படின்றது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நிலைத்தன்மையோட நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளவுக்கு இருக்கு? இல்லை, எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ சுமந்த் சொன்ன மாதிரி அது வந்து நிலைத்தன்மை இருக்கும் தான் நினைக்கிறேன். குறைந்தபட்சம் சில மாதங்களாவது இருக்கும். நான் சொன்னது என்னன்னா, இந்த விசிகா, சிபிஐ, சிபிஎம் இவங்கள இந்த ஆட்சியை கவுத்துருவாங்கன்னு சொல்லலை. ஆனால் அவங்களோட கொள்கை சார்ந்த நிலைப்பாடுகளில் வந்து தாவேக்கா வந்து திசை மாறி போகிறப்ப இவங்க வந்து அதுல வந்து, ஏன்னா இவங்க கொஞ்சம் உறுதியாக கொள்கை சார்ந்த நிலைப்பாடுகளில் உறுதியாக இருக்கக்கூடிய கட்சிகள், விசிகாவும் சரி இடதுசாரிகளும். அப்படிங்கிறப்ப அதை திசை மாறி போகிறப்ப அது வந்து ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க கண்டிப்பாக. எனக்கு இந்த காங்கிரஸுக்கு கொடுத்ததுங்கிறதே உண்மையிலேயே அது வந்து தவறான ஒரு விஷயம். ஏன்னா நீங்க காங்கிரஸ் ஏற்கனவே திமுக கூட்டணியில இருந்து ஒரு ராஜ்யசபா எம்பி வாங்கி அங்க நாடாளுமன்ற புரியல. ஒரு முதல் முறையாக அவங்க கட்சி ஆரம்பிச்ச பிறகு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு ராஜ்யசபா சீட்டு கிடைக்குது அப்படின்றது அதை அவங்க எடுத்துக்காம அதை ஏன் கொடுக்கறது? வினோதம் என்னன்னா, அது வந்து சிவி சண்முகம் அவர் அதிமுக வந்து ஒன்னு ரிசைன் பண்ணனால ஒரு எம்பி பதவி காலி ஆகிறது. அதற்கு இந்த மாதிரி ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. இன்னும் அதுக்கு 2 ஆண்டுகள் தான் அதோட ஆயுட்காலம்ன்றதுனால 2 ஆண்டுகள் காங்கிரஸ்க்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, நம்ம கொடுக்கணும்னு சொல்றது. அந்த 2 ஆண்டுகள் கொடுத்து முடிச்சு அடுத்து வரதை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு கூட தாவேக்கா நினைச்சிருக்கலாம். கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன் கொடுத்ததாகத்தான் சொல்லப்படுகிறது. அது ஏன் கொடுக்கணுங்கிறது, நீங்க அமைச்சரவையிலே இடம் கொடுத்துட்டீங்க. 2 அமைச்சர் கொடுத்ததற்கு பிறகு அவங்க வெறும் 5 எம்எல்ஏ தானே வந்திருக்காங்க. அவங்களுக்கு எதுக்கு இன்னொரு லெஃப்ட் தான் கொடுத்துருக்கணும் நான் நினைக்கிறேன். லெஃப்ட் 2 பேர்ட்டையும் கூப்பிட்டு நீங்க எங்களுக்கு கொடுக்கறது எங்களுக்கு பெரிய கிராட்டிடியூட். நீங்க உங்களுக்கு நான் இந்த சீட்டை கொடுக்குறோம், ஏன்னா அவங்க வாய்ஸ் பார்லிமெண்ட்ல எழ வேண்டியது ரொம்ப அவசியம். ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க, 2-4 எம்பி தான் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நீங்க கூப்பிட்டு இவர் பேசியிருக்கணும், அதுக்கு கூட்டணியை வலுப்படுத்தியிருக்கோம். காங்கிரஸ் வந்து டிசர்விங்கே கிடையாது, அனாவசியமா திமுக கொடுத்து வாங்கினாங்க. என்ன 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 தகுதியில வாங்கினாங்க? இந்த கூட்டணியை உருவாக்குறதுக்கு உழைச்ச பிரவீன் சக்கரவர்த்தி கொடுத்தாங்க, அவரை வந்து கௌரவப்படுத்துறாங்க. இல்ல, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தாவேக்கா போய் பார்லிமெண்ட்ல வந்து எதிர்கொள்வதற்கு வந்து தயங்கி தான் காங்கிரஸுக்கு கொடுத்தா அப்படிங்கிற கோணத்திலே நம்ம பார்க்கணும். ஏன்னா நீங்க வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாஜக அந்த பார்வையும் இருக்கு. இப்ப இவங்க எங்கெல்லாம் கொள்கை சார்ந்து எதிர்க்க வேண்டிய இடத்துல கூட காங்கிரஸையும் விசிகாவையும் முன்னிறுத்தி, ஐஎம்எல் இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளை முன்னிறுத்தி அவங்க மூலமாக எடுத்துட்டு, ஏன்னா நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியுமே கூட தாவேக்காவை பொறுத்த, குறிப்பா விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் பாஜக எதிர்ப்புக்கான எல்லா கிரெடிட்டும் எடுத்துக்கிட்டாரு. ஆனா பாஜக ஒரு தீவிரமா எதிர்க்கவே இல்லை. அது வந்து நீங்க இப்பயுமே வந்து அதுதான் பண்றாரு. ஆனா அதை வந்து தொடர்ச்சியா நீண்ட காலம் பண்ண முடியுமா? அதை வந்து இவங்க அனுமதிப்பாங்களா? விசிகாவும் சிபிஐ சிபிஎம்மும் ஒரு கட்டத்துல கேள்வி வைப்பாங்கல்ல, இது என்ன இந்த பிரச்சனை உங்களுக்கு என்ன நிலைப்பாடு, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். இன்னொன்று ரகு சொன்னது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்டாலின் அதை பண்ணார். நம்ம திமுக அரசு மீது ஸ்டாலின் மீது பல விமர்சனங்கள் வந்தாலும் கூட அவர் வந்து தொகுதி மறுவரையறையா இருக்கட்டும், பல பிரச்சனைகள்ல வந்து அகில இந்திய அளவில் பாஜகவுக்கு எதிரான ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறதுல மிக முக்கியமான பங்கு வகித்தார். இன்னைக்கு காங்கிரஸ் வந்து உண்மையிலே பாஜகவுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணியை உடைச்ச மிகப்பெரிய பெருமை காங்கிரஸ் கட்சிக்கு தான் சேரும். ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க அந்த இந்தியா கூட்டணிங்கிறது. அப்போ அந்த இடத்த வந்து விஜய் நிரப்புவாரா அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி. இந்தியா கூட்டணியில் போய் தாவேக்காவே போனாலுமே அது வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு திமுக நிரப்புனதா அல்லது மம்தா பானர்ஜி நிரப்புன ஒரு இடத்த வந்து தாவேக்கா நிரப்புமா? தொகுதி மறுவரையறை மாதிரியான பல பிரச்சனைகள்ல இப்போ தொகுதி மறுவரையறையா இருக்கட்டும் அல்லது இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டமா இருக்கட்டும், நிதியை குறைப்பது, எல்லாமே மக்கள் தொகை அடிப்படையில் தான் நமக்கு தென் மாநிலங்களை குறைக்கிறாங்க. இப்போ குறிப்பா வந்து அண்ணா காலத்தில் நடந்தது இப்போ திருப்பி வருது, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு. அப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அதையெல்லாம் தாவேக்கா எடுக்குமா, விஜய் எடுப்பாரா அப்படிங்கிறதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. அந்த வகையில் பார்த்தோம்னா கூட்டணி கட்சிகள் ஒரு அழுத்தத்தை கண்டிப்பாக வந்து தாவேக்கா மீது செலுத்துவார்கள். இப்போ சட்டமன்றத்தில் வந்து 2 வலுவான எதிர்க்கட்சிகள் கேள்விகள் எழுப்ப போறாங்க. ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக. உதயநிதி ஒரு பக்கம், எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம், அதுபோக பிரேமலதாவிலிருந்து ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வலிமையான எதிர்க்கட்சிகள் இருக்குது.
சொல்லப்போனா வந்து எப்பயுமே வந்து ஒரு வலிமையான ஆளுங்கட்சி நம்பரை விட எதிர்க்கட்சி நம்பர் கொஞ்சம் அதிகமா கூடுதலா இருக்குது. அதுவும் வந்து ரொம்ப தெளிவா நிதானமா உரத்து குரல் எழுப்பக்கூடிய ஒரு ஆட்கள் இருக்காங்க. இந்த தரப்புல தான் அது ரொம்ப வீக்கா இருக்காங்க. அப்ப அதை வந்து எப்படி எதிர்கொள்ள போறாங்க? டெய்லி பிரச்சனைகள்ல இருந்து சட்டமன்றம் வரைக்கும் இதை எப்படி எதிர்கொள்ள போறாங்க? இப்ப விஜய்க்கு வாக்களித்த மக்கள் ரெண்டு தரப்பு மக்கள். ஒண்ணு என்னன்னா உண்மையிலே ஒரு கல்ட்டு மனநிலையில விஜய்க்கு வாக்களித்தவர்கள் அவங்க பெரிய அளவுல மாற மாட்டாங்க. ஆனா ஒரு நியூட்ரலா இருந்து ஒரு மாற்றம் தருவார் அப்படின்னு சொல்லி வாக்களித்தவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு அன்றாட பிரச்சனைகள் தான் மிக முக்கியம். இப்ப நம்ம கொள்கை சார்ந்து நிறைய விஷயங்கள் பேசினாலும் அவங்களுக்கு அதை விட ஒரு பவர் கட் ஆகுறதுல இருந்து ஆரம்பிச்சு அன்றாட பிரச்சனைகள் தான் பாதிக்கப்பட போகுது. அப்படிங்கிறப்ப அவங்க தான் வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஏன்னா இவங்க தெளிவா எதையுமே சொல்லாதனால அவங்களாம் நிறைய யூகிச்சுட்டாங்க. இவர் கொடுத்த வாக்குறுதிகள் ஒரு பக்கம், ஒருத்தலாம் டாஸ்மார்க்கே மூடிடுவார் விஜய்ங்கிற அளவுக்குலாம் பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைய, அதீத எதிர்பார்ப்புகள் இங்க பெரிய சிக்கலை ஏற்படுது. பெரிய சிக்கல் அது விஜய்க்கு பெரிய சிக்கல் அது. அப்படி அதான் அவங்க சொல்றாங்க, நாங்க ஆக்ஷன் ஹீரோன்னு நினைச்சுதானே உங்களுக்கு ஓட்டு போட்டோம். பெண்மணி அதை அப்படியே சொல்றாங்க. அப்படி அது ஒரு மிகப்பெரிய சிக்கல். அவரு வந்து அவரே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும். அதாவது விஜய் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக எதிர்ப்பு மட்டும் போதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. அவர் கவர்னன்ஸ் பத்தி கவலையே படல. ஏன்னா அவர் வருவோன்னு நினைக்கலன்னு தான் எனக்கு தோணுது. 2031 தான் நம்மளுக்கு வாய்ப்பு நினைச்சிருக்கலாம். அதனால இந்த வாக்குறுதி கொடுக்கறதுலேயே அவருக்கு சீரியஸ்னஸ் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, திமுக 2021 வகைத்தொகை இல்லாமல் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க தவறுகள்லேருந்து இப்போ ஒரு திருத்திக்கிட்டாங்க. 2026 அவங்க கொடுத்தது ஓரளவுக்கு ப்ராக்டிக்கலான வாக்குறுதிகள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு திரும்ப வரணுங்கிற அந்த வெறியில கண்ணாபின்னான்னு கொடுத்தார். எலெக்ஷனுக்கு 4 நாளுக்கு முன்னாடி இன்னொரு புது செட் ஆஃப் வாக்குறுதிகள் கொடுத்தாரு. விஜய்க்கும் அந்த புரிதல் சுத்தமாக கிடையாது. இனிமேல் ஃபியூச்சரில் ஒரு எக்ஸ்பர்ட் ஒரு ஒரு பொருளாதாரம் புரிந்த ஒரு கமிட்டி வந்து இந்த வாக்குறுதிகள் சாத்தியமான சொல்லணும்னு எனக்கு தோணுது. இன்னொன்று, இப்போ திமுகவும் அதிமுகவும் இந்த தேர்தலில் 8000 ரூபா கூப்பனு அந்த பிரிட்ஜ் எல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் மக்கள் பெருசாக அதை பற்றி கவலைப்படவே இல்லை. இது கொடுத்துதான் ஜெயிக்கணுங்கிற நிலைமையும் இப்ப பெருசா இல்லை. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுத்த பணமாக இருக்கட்டும், வாக்குறுதியாக இருக்கட்டும், யார் எனக்கு தெரிஞ்சு விஜயுமே இத்தனை வாக்குறுதிகள் நம்ம தான் இவ்வளவு பேசுறோம். முதலமைச்சரா வந்த பிறகு விஜய் அவருக்கு அட்வான்டேஜ், மக்களுமே அதை இந்த அளவுக்கு எதிர்பார்க்கறாங்களா அப்படின்னு தெரியல. அதாவது இதெல்லாம் செய்வாங்க செய்ய மாட்டாரு அப்படின்ற இந்த விருப்ப ஓய்வூதிய திட்டம் இது அந்த பழைய நடைமுறையை கொண்டு வரதுங்கெல்லாம் திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் இருந்த தவறுகள். அதே மாதிரி மாசம் மின்சார இதை வந்து கடைசி வரைக்கும் நிறைவேற்றவே முடியல. இது மட்டும் பண்ணாங்க. இப்ப இவரு அதோட அதிகமா கொடுத்திருக்காரு விஜய். கிட்டத்தட்ட ஒரு 2 மடங்கு 3 மடங்கு கூடுதலாக 1 லட்சம் கோடி தேவைப்படுன்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி வாக்குக்காக பணம் கொடுத்தாங்கல்ல பெரிய கட்சிகள், அதுவும் எடுபடல. வாக்குறுதி கொடுத்ததும் எடுபடல. இப்ப விஜய் வந்து இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலனாலும் மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க. அதுதான் அந்த கரிஸ்மாக்கு, அந்த அவருடைய பிம்பத்துக்கு இருக்கிற அப்படியுமே கடந்து போயிட முடியல. விவசாய கடன் வந்து அவங்க தள்ளுபடி செய்யலன்னு ஒரு தொடர்ச்சியா போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம பார்க்க முடியுது. நீங்க முழுமையா தள்ளுபடி செய்யல, நீங்க சொன்னதை மாத்தி செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி அவருக்கு எதிர்ப்பாகவே நிறைய இடங்கள்ல. ஆனா திரு ஸ்டாலினுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் இல்லாத சலுகை இவருக்கு இருக்குன்றா. அது வந்து மக்கள் வந்து அவங்கள கேள்வி கேட்கிற அளவுக்கு இவரை கேள்வி கேட்க மாட்டாங்க. பாவம் புள்ள, அவர் என்ன பண்ணுவாரு, அது நல்லது கிடையாது. ஆனா இவர் வந்து அட்லீஸ்ட் தவறுகள்லேருந்து திருத்திக்கணும்னு நான் சொல்றேன். இனிமேலாவது பிராக்டிக்கலான சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும், எக்ஸாஜரேஷன் பண்ணக்கூடாது. அந்த திமுக வெறுப்புங்கிற ஆயுதத்தை அவர் திரும்ப திரும்ப பயன்படுத்துறது எனக்கு ரொம்ப கடுப்பாவே இருக்குது. ஏன்னா அது மக்களை வந்து டைவர்ட் பண்ற விஷயம். திமுக மட்டும்தான் பிரச்சனையா தமிழ்நாட்டில் கேட்குறேன். ஒரு கட்சி திமுகவில் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன ப்ராப்ளம் பாயிண்ட் அவுட் பண்ணுங்க. நீங்க ஒட்டு மொத்தமா தீய சக்தின்னு சொல்றது எவ்வளவு அபத்தமான வாதம். நீங்க தூய சக்தியா? உங்க மேல எவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு? இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம்ல இருந்து, உங்க கட்சிக்காரங்க செய்யற தவறுகள்ல இருந்து எவ்வளோ இருக்குது. ஸோ அதெல்லாம் இப்போ இங்கே 5 வருஷம் ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம் 2031 தேர்தலில் இவங்க பணம் கொடுப்பாங்க. போன முறை நிறைய பேருக்கு பணம் இல்லாத கொடுக்கல. இல்லை, போன முறையும் கொடுத்துருக்காங்க. கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அவ்வளோ வருஷம் 60 வருஷம் ஆட்சியில் இருந்தவங்க ப்ராக்டிக்கலாக இருக்காது. சில பண முதலைகள் மட்டும் கொடுத்துருக்கலாம். இப்போ சாதாரண ஆட்கள், ஆட்டோ டிரைவர்லாம் பெரிய பெரிய தொழிலதிபர்களாக ஆயிடலாம் 5 வருஷத்துல. நம்மளுக்கு அரசியல் எப்படி நடக்குதுன்னு தெரியும். ஸோ அதனால அவர் அந்த ஃபேண்டசி அரசியலை குறைச்சிட்டு ப்ராக்டிக்கலான அரசியலை செய்யணும். அவர் மேலே மக்கள் நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டிருக்காங்க. நம்பிக்கை வைக்காம ஓட்டு போட்டவங்களுக்கும் கூட ஒரு நல்ல அரசாங்கம் கொடுக்க வேண்டிய கடமை இருக்குல்ல. ஓட்டு போட்டவங்க ஒன்றுமே எனக்கு வேணாம் பார்த்து 2 கட்சியும் இவர் என்ன பண்ணுவாரு எனக்கு தெரியாது, நான் ஓட்டு போடுறேன்னு போட்டிருக்காங்க. அவங்களுக்கும் நீங்கள் ஒரு நல்ல கவர்னன்ஸ் கொடுக்கணும்ல. அந்த பொறுப்பை உணர்ந்து செய்யணும். பட் அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட், பேஷன் இருக்காங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு டிசிப்ளின்டு ஃபோர்ஸாக மாற்றுறது, அவங்களுக்கு அரசியல் புரிதல் ஏற்படுத்துறது. திருச்சி மீட்டிங்கில் பேசினா அவர் கேம்பெயின் மோட்லேயே இருக்கார்.
அதெல்லாம் ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. நீங்கள் வந்து கேம்பெயினை தாண்டி டிவிக்கு தலைவருங்கிறத தாண்டி தமிழ்நாடு முதல்வர் ஆகிட்டீங்க. 8 கோடி மக்களுக்கு நீங்கள் முதலமைச்சர். அப்படிங்கிறப்ப அந்த பொறுப்போட பேசணும்ல. கோட்டு போகிறதுக்கு யாருமே கேட்கல, அவர் ஏன் விளக்கம் கொடுக்குறாருன்னே தெரில. அதெல்லாம் அது வந்து எனக்கு அது பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக நீங்கள் வந்து மாறணும். நீங்கள் வந்து நான் வந்து நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது, முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு அந்த எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. அவர் மேலே வெறுப்பே கிடையாது. அதனாலே விஜய் ஃபேனுன்னு என்னை பிராண்ட் பண்ணாங்க. நான் வேலிடாக கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தேன் அவரை. நீ ஏடிஎம்கே பிளே புக்கை எடுக்காதீங்க, சோம்பேறித்தன அரசியல் பண்ணாதீங்க, திமுக வெறுப்பை மட்டும் வச்சு ஜெயிக்க பார்க்காதீங்க, அது நியாயமான அரசியல் கிடையாது. இல்ல அது தேர்தலுக்கு முன்பு வரை சரி, தேர்தலுக்கு பிறகு தவறுன்ற அரசு அமைச்ச பிறகு எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு திமுக மேல கோவம் வரதுக்கான கொஞ்சம் காரணங்கள் இருந்ததுங்க. இவருக்கு என்னங்க பிரச்சனை? ஒண்ணுமே கிடையாதுங்க. அவருக்கு யாரோ சொல்லியிருக்கிறாங்க திமுக எதிர்ப்ப நீங்க உயிர் போட தான் இருக்குது, எடப்பாடியால அறுவடை பண்ண முடியும், நீங்க வாங்கணும்னு காரியம் இல்லாம வந்து அந்த வெறுப்பை ஏற்படுத்துறது. இல்ல அது ஒருவேளை திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது அப்படின்றதுனால அந்த அப்படியான ஒரு கேம்பெயினை பண்ணாரா அப்படின்னு அது திருச்சி அது பொதுக்கூட்டம் முதலமைச்சரா பேசல, கட்சி தலைவரா பேசலாம்னு சொன்னாலும் நல்ல பாயிண்ட்ஸ் கிடையாதுன்றேன். நீங்க வந்து நான் என்ன செய்ய போறேன், சட்டம் ஒழுங்கு அல்லது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நான் என்ன செய்ய போறேன், சிங்கப்பெண் மட்டும் கிடையாது, ஓவராலா இன்னும் நீங்க உங்களுடைய விஷனை சொல்லுங்கன்ற. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி சொல்லும்போது ஒரு இதுல பேசும்போது பொதுவாக ஒரு அரசு அமைத்த பிறகு முதலமைச்சர் ஒரு தொகுதிக்கு வராரு அப்படின்னா அங்கே வந்து ஏதாவது திட்டங்கள் அறிவிப்பாங்க. நம்ம தலைவர் இதற்கு முன்பாக இருந்தவங்க வந்து அப்படித்தான் பண்ணாங்க, இவர் அந்த மாதிரி எதுவும் செய்யலை அப்படின்னு சுட்டி காட்டினார். அது மாதிரியான எந்த அறிவிப்புகளோ எதுவுமே ருசி கண்டுட்டார் இல்ல. அந்த திமுக எதிர்ப்பை பேசி பெரிய அரசியல் ஒரு விஷன் கொடுக்காம ஜெயிச்சது நல்லது கிடையாது தமிழ்நாட்டுக்கு. ஏற்கனவே ஜெயலலிதா செஞ்சதை ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவார்னு தோணுது. அப்புறம் அவருடைய போதாமைகளை மறைக்கிறதுக்காக இதையே திரும்ப திரும்ப பேசுவார்னு எனக்கு தோணுது. அது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இல்ல அது நல்லது கிடையாது. மக்களுக்கு தேவை அவங்களுடைய அன்றாட பிரச்சனைகளுக்கு அவர் வந்து தீர்வு கொடுக்கணும், புதுசா திட்டங்களை வேலை வாய்ப்பை உருவாக்கணும். இப்போ ஏஐ வந்ததுனால முன்ன மாதிரி இன்ஜினியரிங் படிச்சவனுக்குலாம் ஐடி இண்டஸ்ட்ரியில வேலை அதிகமாக கிடைக்க போகிறது இல்லை. நம்மள்ட்ட இப்போ கண்ட்ரிலேயே அதிக அளவில் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. ஏற்கனவே அவன் எம்ப்ளாயபிளா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆர்ட்ஸ் காலேஜ்னு வரவனுக்கும் இந்த எம்ப்ளாயபிள் ஸ்கில்ஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது. அதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும் இல்லையா? உயர்கல்வித்துறை வந்து போன அரசாங்கத்தில் ரொம்பவே வந்து பின்தங்கி இருந்தது. ஏன்னா நிறையா ஃபேக்கல்ட்டி கிடையாது, வைஸ் சான்சலர் கிடையாது, சென்ட்ரல் இந்த கவர்னரோட ஒரு பிரச்சனை இருந்ததுனால இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அவர் வந்து ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு ஃப்ரெஷ் அப்ரோச் கொண்டு வருவார்னு பார்த்தா இந்த பழைய பல்லவியே பாடுறது வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லைன்ற. அவர் இப்போ சீஃப் மினிஸ்டர், 1 மாதம் முடிய போகுது, அடுத்த கட்டத்துக்கு அவர் நகரணும். ஒரு எலெக்ஷன் மோட்லேயே இருக்கிறது வந்து நாட் குட் ஃபார் த ஸ்டேட். இதுவே உங்களுடைய நிறைவு பார்வையை எடுத்துக்கிறேன். இன்னும் 1 மாதம் தான் முடிந்திருக்கிறது, இன்னும் நிறைய நாட்கள் இருக்கிறது. பார்க்கலாம் எந்த மாதிரி இந்த அரசு அமைய போகிறது, அவர்களுக்கு முன்னுள்ள சவால்களை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. நன்றி.